ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடைசி கால யுத்த சேனை இந்த தலைப்பின் கீழாக அநேகம் விஷயங்களை நம்முடைய தியானத்தின் வழியாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இந்த கடைசி காலத்தில் எழும்பக்கூடிய இந்த சேனையானது இனி வரக்கூடிய காலங்களிலே என்னென்ன விதமான ஆயத்தங்களின் ஊடாக கடந்து வர வேண்டும், கடைசி காலங்களிலே ஒரு மனுஷனுடைய ஆயத்த நிலைகளின் ஊடாக கடந்து போகும் பொழுதுதான் யுத்தத்திற்கு அவன் தகுதி உள்ளவனாய் மாற்றப்படுகிறான் என்கிறதை பற்றியும் நம்முடைய தியானத்தின் ஊடாக அநேகம் விசேஷமான காரியங்களை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வரிசையிலே இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம், தகுதியான விஷயங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தரம் பிரிக்க வேண்டும். தகுதியற்ற காரியங்களை கொண்டு போய் யுத்தத்தின் ஊடாக கொண்டு போய் நிறுத்துகிறது உண்டானால் நிச்சயமான வெற்றிகளின் ஊடாக நாம் கடந்து போக முடிகிறது இல்லை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே காணப்படும் தகுதியான நிலைகள் முன்பாக முன்னிறுத்தப்பட ஆரம்பிக்கும் பொழுதுதான் யுத்தத்திலே பூரணமான ஜெயத்தின் ஊடாக நீங்களும் நானும் கடந்து போக முடிகிறது. எந்த விஷயங்கள் தகுதியான விஷயங்கள் என்கிறதை பற்றி நாம் பார்க்கிறதற்கு முன்பதாக வேதம் சொல்லும் நல்ல ஒரு வார்த்தையை இவ்விதமாய் வாசிக்க கேளுங்கள். எண்ணாகம புஸ்தகம் 26வது அதிகாரம் 2வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. எண்ணாகமம் 26:2 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்க கேளுங்கள். இஸ்ரவேல் புத்திரரில் சமஸ்த சபையாரையும் அவர்களுடைய பிதாக்களுடைய வம்சங்களின்படி 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட இஸ்ரவேலிலே யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லாரையும் எண்ணுங்கள் என்றார். ஆண்டவராகிய தேவன் யுத்தத்திற்கு என்று மெய்யாகவே தரம் பிரிக்க துவங்குகின்றார். இஸ்ரவேலிலே காணப்படும் எல்லா ஜனங்களையும் யுத்தத்தின் ஊடாக கர்த்தராக தேவன் அழைத்து கொண்டு போகவில்லை. ஆனால் யுத்தத்திற்கென்று தகுதி வாய்ந்த சில விஷயங்களை முன்பதாக நிறுத்துகிறதை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே தகுதியான காரியங்களை முன்னிறுத்த ஆரம்பிக்கும் பொழுதுதான் பரிபூர்ணமான வெற்றியின் நிலைகளின் ஊடாக நாம் கடந்து போக முடிகிறது. அநேகமான கூடைப்பந்துகளை நாம் மெய்யாகவே பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கால்பந்துகளை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒவ்வொரு விதமான விளையாட்டுகளிலும் கூட தகுதி வாய்ந்த மக்களை அவர்கள் தரம் பிரித்து முன்னிறுத்த ஆரம்பிக்கிறதை போலவே இந்த யுத்தத்தினுடைய காரியங்களிலும் கூட எல்லா விதமான விஷயங்களிலும் கூட தகுதியான நிலைகள் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த காரியங்கள் தகுதியின் மெய்யாகவே காரியங்களின் ஊடாக காணப்படுகிறது அவைகளை முன்பதாக நிறுத்துகிறது உண்டானால் நிச்சயமான வெற்றிகளின் ஊடாக கடந்து போக முடியும் என்று வேதத்தின் வழியாக நாம் அறிந்து கொள்கின்றோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற நல்ல ஒரு தகுதி, முக்கியமான ஒரு தகுதியும் கூட, நம்முடைய கரங்கள் பட்டயங்களை பயன்படுத்தும் கரங்களாய் மாற்றப்படும் தகுதி நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். சாதாரணமாக ஒரு யுத்த வீரன் என்று சொன்னால் ஆயுதங்களை ஏந்தும் ஆயுததாரியாய் அவன் காணப்பட வேண்டியது அவசியம். ஆயுதங்களை பிடிக்கிறதற்கே அவன் பயப்படுகிறது உண்டானால் அவனை கொண்டு போய் யுத்தத்திலே யார் கொண்டு போய் முன்னிறுத்த முடியும்? வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம், நம்முடைய கரங்கள் எல்லாம் எத்தனையோ விதமான காரியங்களை சாதிக்கக்கூடியதாக காணப்பட்டாலும் யுத்த வீரனுக்குரிய தகுதி, யுத்த வீரனுக்குரிய அழகு என்கிறது எதை வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது என்றால் அவன் பட்டயங்களை பயன்படுத்தும் தகுதி வாய்ந்த வீரனாய் உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். இதை நான் சொல்லும் பொழுது ஒரு நல்ல ஒரு சம்பவம் ஒன்று எனக்கு நினைவுக்கு வருகிறது. எனக்கு தெரிந்த ஒரு நல்ல ஒரு சகோதரி தன்னுடைய ஆசிரிய பட்ட படிப்பை விட்டுவிட்டு நர்சிங் போக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் மிகுந்த ஆசைப்பட்டார்கள். அவங்களுக்கு நர்சிங்னா ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி சேவை மனப்பான்மையோடு கூட நான் இந்த மாதிரி நல்ல ஒரு வேலையினுடைய வாய்ப்பின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்று ஆசை. நர்சிங் கோர்ஸுக்கு அவங்க போய் சேர்ந்தாங்க. நல்ல முறையில் படித்து அவர்கள் கற்று தேரவும் துவங்கினார்கள். முதல்ல அவங்களை கொண்டு போய் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. எங்கே கொண்டு போய் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்கன்னா, முதலாக அவங்களை கொண்டு போய் நிறுத்தக்கூடிய இடம் என்று சொல்லுகிறது அது ஒரு அறுவை சிகிச்சை பிரிவு, ஆப்ரேஷன் தியேட்டரில் கொண்டு போய் நிறுத்துகிறாங்க. ஆப்ரேஷனில் இருக்கக்கூடிய டாக்டருக்கு இந்த நர்ஸ் தான் போய் அசிஸ்ட் பண்ண வேண்டும். அவங்க கேட்கக்கூடிய எல்லா விதமான உபகரணங்கள் யாவற்றையும் எடுத்து கொடுக்க வேண்டியது இந்த நர்ஸினுடைய பொறுப்பு. அங்கே ஒரு முக்கியமான ஒரு மேஜர் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. இந்த மேஜர் ஆப்ரேஷனில் அந்த சம்மந்தப்பட்ட பேஷண்ட்டினுடைய அந்த ஆப்ரேஷன் பண்ணப்படக்கூடிய இடத்தை மாத்திரம் விட்டுட்டு மற்ற எல்லா விதமான இடங்களை துணியை போட்டு மறைச்சிட்டாங்க. அந்த சம்மந்தப்பட்ட அந்த இடத்தின் மேலே அந்த அந்த மருத்துவர் இப்போ கேட்குறாரு, நைஃப் வேணும்னு கேட்குறாரு. நைஃபை கொண்டு இந்த ஸ்டாஃப் நர்ஸ் இந்த சகோதரி தான் கொண்டு கொடுக்குறாங்க. இந்த சகோதரியினுடைய கண்ணுக்கு முன்னாலேயே அந்த பேஷண்ட்டுடைய வயிற்றில் நைஃப் வச்சு அப்படி கீறுகின்றார். கீறின மாத்திரத்தில் அப்படியே ரத்தம் ஓட ஆரம்பித்த உடனே இந்த சகோதரிக்கு ரத்தம் சொன்னாலே உடனே பயம், உடனே வீர்னு கத்தி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க.
உடனே அந்த மருத்துவர் பார்த்து, இந்த மாதிரி நர்ஸை கொண்டு வந்து யார் கொண்டு வந்து விட்டான்னு சொல்லி அந்த நர்ஸினுடைய கன்னத்தில் ஓங்கி இறஞ்சி, நீ நர்ஸ் வரைக்கும் லாயக்கில் சொல்லி அனுப்பி விட்டாங்க. ஒரு யுத்த வீரனும் கூட சண்டைக்குள்ளாக கடந்து போகக்கூடிய நேரத்தில் இரத்தத்தை பார்த்து நீங்களும் நானும் அலறி கீழே விழுகிறது உண்டானால் எப்படி நாம் யுத்தத்தின் ஊடாக போக முடியும்? நம்முடைய கரங்கள் பட்டயங்களை பயன்படுத்தும் வல்லமை வாய்ந்தவைகளாக மாற்றப்பட ஆரம்பித்தால் ஒழிய இந்த காரியம் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் சாத்தியமாக்கப்படக்கூடியது அல்ல. ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகின்றார், உங்கள் கரங்களும் என் கரங்களும் வலிமை பெற்றதாக ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய திராணி உடையதாக மாற்றப்பட வேண்டியது அவசியம். பட்டயம் பயன்படுத்தக்கூடிய கரங்கள் என்றால் எதை ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்கிறது? அதுக்கு முன்னால் வேதத்தில் நிறைய ஜனங்களை நம்ம வந்து பார்க்குறோம். அதில் தகுதியின் அடிப்படையில் எப்படி, அதாவது அவங்க அந்த ஜனங்கள் எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாருங்கள். எண்ணாகம புஸ்தகத்தில் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை, அதே 1வது அதிகாரம் 45, 46 ஆகிய வசனங்களை வாசிங்க. எண்ணாகம புஸ்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க கேளுங்க. இஸ்ரவேலின் மூத்த குமாரனாகிய ரூபன் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டின் வம்சத்தாரில் 20 வயது உள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் தலை தலையாக எண்ணப்பட்ட போது அந்த இடத்துல வசனம் என்ன சொல்லுது பாருங்க. யுத்தத்திற்கு போகக்கூடிய புருஷர்கள், அப்படித்தான் அவங்க வந்து செப்பரேட் பண்றாங்க. அதாவது அந்த இராணுவத்தில் போய் நின்று மற்ற வேலைகளை பார்க்கக்கூடிய மக்களை அவங்க வந்து தரம் பிரிக்கல. முதல்ல அவங்க வந்து எதை அவங்க வந்து செலக்ட் பண்ணாங்க. இன்னொரு வசனத்தையும் பாருங்களேன். அதே 1வது அதிகாரத்தில் 45, 46 ஆகிய வசனத்தில் என்ன போடுக்குன்னு பாருங்க. இஸ்ரவேல் புத்திரருடைய பிதாக்களுடைய வம்சத்தில் 20 வயது உள்ளவர்கள் முதல் இஸ்ரவேலில் யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்களாகிய எண்ணப்பட்ட பெயர்கள் எல்லாரும் 6,03,550 பேராய் இருந்தார்கள். அவங்க எப்படி எண்ணி தொகை ஏற்றாங்க அப்படின்னா, மற்றவங்களெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணல, மற்றவங்களெல்லாம் முக்கியத்துவமா அவங்க வந்து பேசல. இந்த யுத்தத்திற்கு போகக்கூடியவர்கள் திராணி பெற்றவங்க யாருன்னு பார்க்குறாங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் கூட தரம் பிரிக்க ஆரம்பிக்கின்றார். எல்லா ஜனங்களையும், இந்த ஆண்டவராகிய தேவனால் ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் கொண்டு போய் யுத்தத்துக்குள்ள கொண்டு போய் நிறுத்தக்கூடியவராகி ஆண்டவராகிய தேவன் அனுப்பக்கூடியவர் அல்ல. அந்த ஜனங்கள யுத்தத்திற்கு போகக்கூடிய திராணி பெற்றவங்க யாருன்னு பார்க்கிறார். சில பேர் வந்து ஈட்டிகளை செய்யக்கூடிய மக்களா இருப்பாங்க, சில பேர் பட்டயங்களை வந்து கூர்மைப்படுத்தக்கூடிய மக்களா இருப்பாங்க, சில பேர் வந்து மற்ற காரியங்களை வடிவமைக்கக்கூடிய மக்களா இருப்பாங்க. அவங்களெல்லாம் பத்தி ஆண்டவராகிய தேவன் பேசல. யுத்தத்திற்கு போகக்கூடிய மக்களை மட்டும் நீங்கள் எண்ணி தொகையேற்றுங்கள். எப்படி சொல்றாரு பாருங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறதை போல இந்த பட்டயத்தை பயன்படுத்தக்கூடிய யுத்தத்திற்கு புறப்படத்தக்க மக்களை ஆண்டவராகிய தேவன் எண்ணிக்கைக்கு உட்படுத்துகிறேன் என்கின்ற ஒரு வார்த்தையின் மூலம் பேசுகிறார். இது என்ன? பட்டயத்தை சுழற்றக்கூடிய கரங்கள் என்றால் என்ன? யுத்தத்திற்கு புறப்படக்கூடிய ஒரு வல்லமை நிறைந்த ஒரு வாழ்க்கை என்றால் என்ன என்கிறதை நாம் மெய்யாகவே ஆழமான விதத்தில் அறிய வேண்டியது அவசியம். கொஞ்சம் நான் ஆழமாக போகிறேன், கொஞ்சம் இந்த காரியங்களை கொஞ்சம் நீங்கள் டீப்பாக கவனிங்க. கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறதை போல ஆதியாகம புஸ்தகம் 48வது அதிகாரம் 22வது வசனத்தை கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக வாசிங்க. ஆதியாகமம் 48வது அதிகாரம் 22வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்க கேளுங்கள். உன் சகோதரருக்கு கொடுத்ததை காட்டிலும் நான் என் பட்டயத்தாலும் நான் என்னுடைய பட்டயத்தினாலும் என்னுடைய வில்லினாலும் எமோரியருடைய கையிலே இருந்து சம்பாதித்த ஒரு நிலத்தை உனக்கு அதிகமான பங்காக கொடுத்தேன் என்றும் சொன்னான். இந்த இடத்துல தன்னுடைய வம்ச வழியிலே வந்த பங்கை பற்றி அவர் பேசல. தன்னுடைய உரிமையாய் மற்ற காரியங்களை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய, காசு கொடுத்து வாங்கியிருக்கக்கூடிய காரியங்களை பற்றி அவர் பேசல. எமோருடைய கரங்களில் இருந்து, எமோரியர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய பெரிய மக்களுடைய கரங்களிலே நின்று என் பட்டயத்தினாலும் வெள்ளினாலும் நான் சம்பாதித்த இந்த உரிமையை நான் உன்னுடைய கரங்களிலே தருகின்றேன். அப்போ இந்த ஒரு பட்டயம் என்கிறது எதை நமக்கு வலியுறுத்துகிறது அப்படின்னா, சத்துருனுடைய காரியங்களை நம் வசமாய் மாற்றக்கூடிய ஒரு அனுபவம்.
சத்துருனுடைய எல்லைகளை உன் வசமாய் மாற்றக்கூடிய ஒரு அனுபவம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன ஒரு ஞாபகம் எனக்கு இருக்கிறது. யுத்தத்தில் 2 வகை உண்டு. ஒன்று, என்னை நான் காப்பாற்றக்கூடிய வகை, என்னுடைய இடத்தை, என்னுடைய சூழ்நிலைகளை, என்னுடைய பொருளை, என்னுடைய கை வசத்திலே காணப்படக்கூடிய நிலைகளை சத்துருவானவன் பறித்து கொண்டு போகாதவருக்கு காப்பாற்றக்கூடிய ஒரு நிலை. இரண்டாவது நிலை, என்னையும் நான் காத்துக்கொள்ள வேண்டும், என்னுடைய உடைமைகளையும் காத்துக்கொள்ள வேண்டும், சத்துருவை நான் மேற்கொண்டு அவனுடைய உடைமையை என் வசமாய் மாற்ற வேண்டும். இப்ப இந்த இடத்துல இந்த பட்டயத்தை அவர் என்ன சொல்லுகின்றார்? சத்துருவை மேற்கொண்டு அவனுடைய உடைமையை நம் வசமாய் மாற்றக்கூடிய ஒரு நிலை. இந்த யுத்த புருஷர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், தன் நிலைகளை காத்துக்கொள்ளக்கூடிய புருஷர்கள் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 பேருடைய பலமும் ஒரே ஈக்குவலா இருக்குன்னு சொல்லி அர்த்தம். சாத்தானுடைய பலமும் உன்னுடைய பலமும் ஒரே நேர்கோட்டில் இருக்குன்னு அர்த்தம். இந்த நேர்கோட்டில் இருக்கக்கூடிய ஒரு காரியத்தின் நிமித்தமாக யுத்தத்திலே வெற்றி இந்த பக்கமா அந்த பக்கமா நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்லுகின்றார், சத்துருவினுடைய இடத்திலே காணப்படக்கூடிய எல்லா உரிமைகளை உன் வசமாய் மாற்றக்கூடிய பட்டயம் உடையவனாய் நீ காணப்பட வேண்டும். சத்துருவை மேற்கொள்ளும் அதிகாரம் பெற்றவனாய், சத்துருவை உன் கால்களுக்கு கீழாக நசுக்கக்கூடியவனாய், சத்துருடைய உடைமைகளை உரிமைகளை உன் வசமாய் ஈர்க்கக்கூடியவனாய். அப்படின்னா அர்த்தம், சத்துருவை காட்டிலும் அநேகம் பங்கு பலம் பெற்றவனாய் நீயும் நானும் உருவாக்கப்பட வேண்டும். தாவீது கோலியாத்தினுடைய சம்பவத்தில் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் தாவீது கடந்து போகின்றான் யுத்தத்திற்கு. இந்த கோலியாத்து என்கின்ற மனிதன் மாம்ச புயத்தோடும் மாம்ச பலத்தோடும் கடந்து வருகின்றான். இந்த தாவீதினுடைய பலம் சாத்தான் அழைக்கப்படக்கூடிய கோலியாத்தின் பலத்தை காட்டிலும் மிகுதியான பலமாய் காணப்பட்டதினாலே அவன் என்ன செய்கின்றான் பாருங்கள். ஒன்று, சத்ருவாகிய கோலியாத்தை தரை மட்டும் தாழ்த்தி மடங்கடித்து அவனை கொன்று போடுகின்றான். 2, கர்த்தருடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே பெலிஸ்தியருடைய ராஜ்யத்தை தன்வசமாய் பிடித்துக் கொள்ள ஆரம்பிக்கின்றான். இப்ப யுத்த வீரனுக்கு என்ன அழகுன்னு சொன்னா, இந்த சத்துருவை அழிக்கிறது மட்டுமல்ல, என்னை காத்துக்கொள்கிறது மட்டுமல்ல, ஆனால் சத்துருவின் உடைமையை என் வசமாய் மாற்றக்கூடிய ஒரு நிலை. இந்த ஒரு நிலைதான் இந்த கடைசி கால யுத்த வீரர்களுக்கு தேவை என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். உன் வசத்திலே காணப்படக்கூடிய நிலங்களை இழக்க கொடுக்கும் ஒரு அனுபவம் அல்ல. என்னை நான் காப்பாத்திட்டேங்க, ஆனால் என் உடைமையை பிசாசு பிடுங்கிட்டு போயிட்டான், அந்த ஒரு நிலை அல்ல. என்னுடைய உடைமைகளை நான் காப்பாற்றி என்னை நான் காப்பாற்றிக் கொண்டேன். சத்துரு என்னுடைய உடைமைகளை மேற்கொள்ள முடியாத அளவிற்கு என் நிலைகளில் நின்று நான் அவனை தடுத்து நிறுத்திக் கொண்டேன், அந்த ஒரு பலமும் அல்ல. இப்ப கர்த்தர் சொல்கின்றார், சத்துருவை மிஞ்சி போய் நீ தாக்கி அவன் உடைமையை உன் வசமாய் மாற்று. இந்த நிலைதான் இந்த கடைசி கால யுத்த வீரனுக்கு தேவை. இந்த யுத்த வீரனுக்கு தான் கடைசி காலத்தில் கர்த்தராகிய தேவன் தம் வசமாய் அபிஷேகம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகின்றார். இந்த அபிஷேகம் உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் வருகிறது உண்டானால், சாத்தான் எத்தனை காரியங்களை நம் கரங்களிலே நின்று பிடுங்கி இருக்கிறானோ, கர்த்தர் தந்த உரிமைகளை, நம் கரங்களை நம்பி தந்திருக்கக்கூடிய உடைமைகளை ஆண்டவராகிய தேவன் இந்த உலகம் முழுவதையும் அடக்கி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி எத்தனை உரிமையான காரியங்களை கர்த்தர் தந்ததை சாத்தான் நம்முடைய கரங்களிலிருந்து மெய்யாகவே பறித்து கொண்டு போனானோ, அவைகள் எல்லாவற்றையும் திரும்ப பெற வேண்டிய பட்டயமாய் உன் பட்டயமும் என் பட்டயமும் மாற்றப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இந்த பட்டயம் உருவப்பட ஆரம்பிக்கும் பொழுது சாத்தான் நடுங்கடும். 1. 2, சாத்தானுடைய பலத்தை அது பலவீனப்படுத்த வேண்டும். 3, சாத்தானின் உடைமையை உன் வசமாய் அது மாற்ற வேண்டும். இத்தனை வல்லமை வாய்ந்த பட்டயம் உடையவனாய் உன் கரங்கள் அந்த பட்டயத்தை சுழற்ற துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால், தாவீதோடு கூட வந்திருக்கக்கூடிய சகல பலவான்களை நாம் பார்க்கிறோம். இந்த பலவான்கள் எல்லாரும் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ துவங்கினாங்க தெரியுமா? எத்தனை விதமான காரியங்களை சாதிக்க துவங்கினாங்க தெரியுமா? எத்தனை மகிமையான காரியங்களின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சாங்க தெரியுமா? வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் படியே அவர்கள் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே தன்னுடைய எஜமானாய் காணப்பட்டிருக்கக்கூடிய இந்த தாவீது என்கின்ற மன்னனுக்காக உயிரையும் கொடுத்து தன்னுடைய ஜீவனையும் கொடுத்து அவனுக்காக யுத்தம் செய்ய துவங்க ஆரம்பிச்சாங்க. வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் படியே இந்த பட்டயம் உன்னுடைய மட்டாக உன்னை காப்பாற்றக்கூடியதாக, உன் உடைமைகளை தக்க வைக்கக்கூடியதாக, உன்னை மெய்யாகவே தீங்கு அணுகாதபடி காக்கக்கூடியதாக அல்ல, சாத்தானை முனை மழுங்க செய்து சாத்தானுடைய உடைமையை உன் வசமாய் மாற பண்ணக்கூடிய பட்டயமாய் உன் கரங்கள் பட்டயத்தை சுழற்ற வேண்டும். இந்த பலமும் வல்லமையும் கேட்கும் உன் கரங்களுக்குள் வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். உன் பட்டயம் அப்படிப்பட்ட பட்டயமாய், மெருகேற்றப்பட்ட பட்டயமாய், சாத்தானுடைய காரியங்களை உடைத்து நிர்மூலமாக்கக்கூடிய பட்டயமாய் உன் பட்டயமும் என் பட்டயமும் சுழற்றப்பட வேண்டும். இதுதான் கடைசி கால வீரனுடைய அழகு என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. 2வதாக, கர்த்தராகிய தேவன் தரக்கூடிய இந்த பட்டயத்தினுடைய முறை,
இந்த பட்டயத்தை சுழற்றக்கூடிய முறை எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டியது அவசியம் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறதை போல நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனத்தை கொஞ்சம் நிதானமா வாசிங்க. நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. அப்பொழுது மற்றவன் இது யோவாசினுடைய குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல தேவன் மீதியானியரையும் இந்த சேனைகள் அனைத்தையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்றான். இரண்டாவது காரியம், இந்த பட்டயம் உன் வாழ்க்கையிலே சத்துருவுக்கு பயத்தை உருவாக்க வேண்டும். அந்த ஜனங்கள் மீதியானிய ஜனங்கள், இஸ்ரவேலுக்கு முன்பதாக காணப்பட்டிருக்கக்கூடிய மீதியானிய ஜனங்கள், முன் ஒரு காலத்தில் இந்த மீதியானிய ஜனங்கள் இஸ்ரவேலுக்கு முன்பதாக மெய்யாகவே நின்ற பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பயம் உண்டாகக்கூடிய அளவிற்கு பயப்பட துவங்க ஆரம்பிச்சாங்க. மீதியானியர்கள் திடீரென்று சொல்லி வந்து இஸ்ரவேலுடைய தானியங்களுக்குள்ளாக வந்து அவர்களுடைய பொருட்கள் யாவற்றையும் கொள்ளையடித்துக் கொண்டு போகக்கூடிய அனுபவம். இஸ்ரவேலர்கள் மீதியானியருடைய சேனை நிமித்தம் மெய்யாகவே தரை மட்டும் தாழ்த்தப்பட துவங்கினாங்க. மீதியானியர்களை எதிர்க்கக்கூடிய அளவிற்கு வலிமை அவங்க வாழ்க்கையில இல்லை. இந்த கிதியோன் என்கின்ற மனிதனும் கூட அந்த தன்னுடைய அந்த களத்திற்கு பக்கத்திலே நின்று மெய்யாகவே போரடிக்கக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். எங்கே ஒருவேளை இந்த மீதியானிய ஜனங்கள் வந்து கோதுமைக்குரிய காரியங்களை பிடுங்கிக் கொண்டு போய்விடுவார்கள் என்பதற்காக பயந்து களத்திற்கு பக்கத்திலே நின்று போரடிக்கக்கூடிய ஒரு மனிதன். கர்த்தராகிய தேவன் இவனை வலிமைப்படுத்தி இவன் கரங்களிலே தம்முடைய பட்டயத்தை கொடுத்த மாத்திரத்தில் மீதியானிய ஜனங்கள் ஒருவரோடு கூட ஒருவர் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒருவன் சொப்பனம் கண்டு மற்றொருவனுக்கு அந்த சொப்பனத்தை அறிவிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு பெரிய ஒரு வார்கோதுமை அப்பம் ஒன்று இஸ்ரவேலுடைய பாளையத்திலே இருந்து உருண்டு வந்ததை நான் என்னுடைய கண்களிலே சொப்பனமாய் கண்டேன். இது என்னமாய் முடிய போகிறது என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை. இது மகா பெரிய பயத்தை நடுக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காரியமாய் காணப்பட்டது என்கிறதை பற்றி அந்த சொப்பனம் கண்டவன் பேசின பொழுது மற்றவன் அதற்குரிய விளக்கத்தை சொல்லுகிறான். இது வேறு எந்த ஒரு காரியமும் அல்ல, கிதியோன் என்கின்ற இஸ்ரவேலினுடைய மனிதனுடைய பட்டயமே அல்லாமல் வேறு பட்டயம் அல்ல. கர்த்தராகிய தேவன் அவர்களுடைய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுத்து விட்டார் என்று சொல்லி மீதியானிய ஜனங்கள் அத்தனை பேரும் பயம் கொள்ள துவங்க ஆரம்பிச்சாங்க. நம்முடைய வாழ்க்கையில கூட சாத்தானை கண்டு நீங்களும் நானும் பயம் கொண்டோம். ஒரு காலத்தில் சாத்தானை எதிர்க்கக்கூடிய திராணியற்றவர்களாய் சாத்தானுடைய வல்லமைகளை காணக்கூடிய நேரத்தில் நம்மை அறியாத ஒரு இனம் புரியாத ஒரு கலக்கம், இனம் புரியாத ஒரு பலம், இத்தனை பெரிய காரியங்களை செய்யக்கூடிய சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற ஒரு பயம், ஒரு அச்ச உணர்வு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. ஆனால் கர்த்தர் சொல்லுகின்றார், உன்னுடைய பட்டயமும் என்னுடைய பட்டயமும் உனக்குள் பயத்தை தோற்றுவிக்கக்கூடியதாய் அல்ல, எதிரிக்கு பயத்தை உருவாக்கக்கூடிய பட்டயமாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பட்டயம் அநேகம் எதிரிகளை சங்காரம் பண்ணி இருக்க வேண்டும். இந்த பட்டயம் அநேகம் எதிரிகளுடைய தலையை வாங்கியிருக்க வேண்டும். இந்த பட்டயம் அநேகம் எதிராளியினுடைய காரியங்களை காட்டிலும் வலிமை பெற்றதாய் விளங்க வேண்டும். இந்த காரியங்களை எதிரியினுடைய கண்கள் பார்க்கும் போதுதான் உன்னுடைய பட்டயத்தை கண்டு அவர்கள் நடுங்க துவங்க ஆரம்பிச்சிருவாங்க. யோசுவாவின் காலத்தில் ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. யோசுவா தன்னுடைய வேவுக்காரர்களை ஒரு நாள் அழைத்து அனுப்பி பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆண்டவராகிய தேவனால் மெய்யாகவே தகர்க்கப்படக்கூடிய எரிகோ பட்டணத்திற்குள்ளாக கடந்து போங்க, அந்த பட்டணத்திலே காணப்படக்கூடிய மக்களுடைய நிலைகளை ஆராய்ந்து கொண்டு வர வேண்டும் என்று வேவுக்காரர்களுக்கு ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் யோசுவா கட்டளைகளை கொடுத்து அனுப்பினார். இந்த வேவுக்காரர்கள் கடந்து போய் ஒரு வேசியினுடைய வீட்டில் போய் தங்குறாங்க. அங்க போய் நின்று அந்த தேசத்திலே காணப்படக்கூடிய குடிமக்கள், அந்த தேசத்திலே காணப்படக்கூடிய மக்களுடைய நிலை, அவங்களுடைய எல்லா விதமான தன்மைகளை பற்றி அந்த அம்மாட்ட இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஜனங்களை பற்றி நீ சில வார்த்தைகளை சொல்ல வேண்டும். நீ இந்த காரியங்களுக்கு நீ எங்களுக்கு உளவாய் இருக்கிறது உண்டானால், எங்களுக்குரிய வழிகளை பற்றி நீ எங்களோடு கூட பேசுகிறது உண்டானால், நிச்சயமாய் நாங்கள் யுத்தத்திலே வெற்றி சிறக்கக்கூடிய அந்த காலத்திலே உன்னையும் உன்னுடைய வீட்டாரையும் நாங்கள் தப்புவிப்போம் என்று சொல்லி உடன்படிக்கை செய்த மாத்திரத்தில் அந்த பெண் இவர்களோடு கூட பேச ஆரம்பிச்சாங்க. ராகாப் என்கிற அந்த வேசி பேசினான். அவள் என்ன பேசுகின்றாள்? அவள் சொல்லுகின்றாள், நீங்கள் யோர்தானை கடந்து வந்த மாத்திரத்தில், ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே வெற்றிகளை பெரும்படிக்காய் கடந்து வந்த மாத்திரத்தில் எங்கள் நாட்டிலே காணப்பட்டிருக்கக்கூடிய எரிகோ ஜனங்களுடைய இருதயங்கள் எல்லாம் தண்ணீரை போல கரைந்து போயிற்று.
யோர்தான் நதி பிளந்து போனது என்கிறதை பற்றி நாங்கள் கேட்ட மாத்திரத்திலே இந்த இஸ்ரவேல் மக்களுடைய தேவன் உண்மையான தேவனாய் இருக்கிறதுனாலே இந்த தேவர்களை எதிர்க்கிறது எப்படி என்கிறதை பற்றிதான நினைவு எங்கள் மனதை உடைய பண்ண ஆரம்பித்ததினாலே எங்களுடைய பலவான்கள் எல்லாருடைய மனமும் கரைந்து போக பண்ண துவங்க ஆரம்பித்து விட்டது என்பதை பற்றி அவர்கள் பேச ஆரம்பிச்சாங்க. உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கூட சாத்தானுக்கு முன்பதாக நீ அடியெடுத்து வைக்கும் போதே, சாத்தானுக்கு முன்பதாக சண்டை போடும் போது உன்னுடைய பலத்தை சாத்தான் அறிகிறது இல்லை. சாத்தானுக்கு விரோதமாய் ஒரு ஸ்டெப் நீ எடுத்து வைக்கக்கூடிய நேரத்திலேயே சாத்தான் உன்னை கண்டு அவனுடைய மனம் தண்ணீராய் உருகி போகணும். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உனக்கு வரணும், அப்படிப்பட்ட ஒரு பலம் உன்னுடைய வாழ்க்கையில வரணும். இந்த சாத்தானு கூட சண்டை போட்டு உன்னுடைய பலத்தை நிரூபிக்கும் தன்மை அல்ல. சாத்தானுக்கு விரோதமாய் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதே கர்த்தருடைய நாமத்தினாலே இதோ நான் யுத்தத்திற்கு வருகிறேன் என்று சொல்லி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதே சாத்தானுடைய மனம் தண்ணீராய் உருகி போக வேண்டும். அத்தனை வலிமை வாய்ந்த பட்டயம் சுழற்றும் கரங்களை உடையவனாய் நீயும் நானும் மாற்றப்பட்டால் மட்டும்தான் இந்த யுத்தத்திலே பூரணமான ஜெயத்தை உன்னாலும் என்னாலும் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில பிசாசு ஒவ்வொரு அடிச்சுவடுகளை எடுத்து வைக்கக்கூடிய நேரத்தில் நம்மை அறியாமல் நாம் பயம் கொள்ள ஆரம்பிச்சோம். நிறைய நேரங்களில் என்ன சோதனையை தரப்போறான் பிசாசு, என்ன பிரச்சனையை தரப்போறான் பிசாசு, நான் கர்த்தருடைய நாமத்தினால் ஊழியத்திற்குள்ளாக வர துவங்கி விட்டேன், எத்தனை எத்தனை பயங்கரமான காரியங்களை உருவாக்க துவங்கி விட்டான் இந்த பிசாசு, எத்தனை விதமான காரியங்களை இழக்கும்படியான சூழ்நிலைகளை உருவாக்கி விட்டால் எத்தனை ஜனங்கள் வழி விலகி கடந்து போக ஆரம்பிச்சாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகின்றார், இந்த சாத்தானை பயமுறுத்த வேண்டிய பொறுப்பு உன் பொறுப்பு. அவனை கண்டு பயந்து விலகுகிறது உன்னுடைய காரியம் அல்ல. அவனுடைய காரியங்களை கண்டு நீயும் நானும் ஓடி ஒளிகிறது தேவனுடைய பிள்ளையின் அழகல்ல என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். நமக்கு கர்த்தர் தந்திருக்கக்கூடிய காரியம் என்ன? நீ கர்த்தரின் நாமத்தினால போகணும். நீ கர்த்தரின் நாமத்தினாலே போகக்கூடிய நேரத்தில் சாத்தான் மெய்யாகவே மெய்யாகவே பயம் கொள்ளக்கூடியவனாய் விளங்க வேண்டும். சாத்தானை எதிர்க்க நெருக்க கர்த்தருடைய வேதத்தில் அதைத்தான் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார். சத்துருவுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போய் விடுவான். நீங்க எதிர்த்து நிற்கும்படிக்காக தைரியமாய் திடன் கொண்டு உங்கள் கரங்களினால் பட்டயங்களை உருவக்கூடிய நேரங்களில் சாத்தான் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நின்று யுத்தம் செய்யும்படிக்காய் தன்னுடைய பட்டயத்தை உருவக்கூடியவனாய் அல்ல. நீங்கள் பட்டயத்தை உருவும் பொழுதே பிசாசு நடுங்கி ஓடிய போயிடணும். அந்த அளவிற்கு வலிமையும் பலமும் உங்களை சார்ந்ததாய் காணப்படக்கூடிய பட்டய வீரர்களாய் உருவாக்கப்பட வேண்டும். உங்கள் கைகளும் என் கைகளும், உங்கள் தோள்களும் என் தோள்களும் தினவெடுத்த தோள்களைப் போல, எல்லா விதமான சாத்தானுடைய ஆதிக்கங்களை கண்டு பயமுறாதிருக்கக்கூடிய தோள்களைப் போல, எல்லா விதமான ஆதீனமான காரியங்களை அழித்து ஒழிக்கும் வல்லமை பெற்றவர்களைப் போல நீயும் நானும் விளங்க வேண்டியது அவசியம். கர்த்தராகிய தேவனை நோக்கி நீயும் நானும் ஜெபிக்கணும். என்ன ஜெபிக்கணும்? ஆண்டவரே, என்னுடைய பட்டயத்திற்கு நீர் ஓய்வு கொடுத்தது என்ன? என்னுடைய பட்டயத்தை இயங்க விடாமல் செய்தது என்ன? என் பட்டயத்திற்கு இன்னும் அநேகம் பணிகளை தாரும். அநேகம் சாத்தானுடைய வலிமையான ஆயுதங்களை உடைக்கும்படிக்காக என் தினவெடுத்த தோள்கள் வெறுமனே இருக்கும்படி மெய்யாகவே சம்மதிக்கிறது இல்லை. இன்னும் நான் யுத்தத்தில் போகணும். இப்படி எவன் ஒருவன் எழும்புகிறானோ அவனை கண்டுதான் சாத்தான் நடுக்கம் கொள்ள ஆரம்பிக்கின்றான். சாத்தானை பார்க்கக்கூடிய நேரத்தில் எதிராளியாகிய சாத்தான் முதல் காரியமாக ஒன்று பார்க்கும்போது உன்னை அவன் எடை போட ஆரம்பிச்சிட்டான். எப்படி எடை போட ஆரம்பிக்கிறான்? உனக்கு முன்பதாக தன்னுடைய மகாபிரிய வல்லமை நிறைந்த தோற்றத்தோடு கூட பிசாசு வரும்போது நீ அவனை காணக்கூடிய நீ எப்படி இருக்கின்றாய் அவன் பார்க்கிறான். அவனுடைய உருவத்தையும் அவனுடைய மகாபிரிய வல்லமையான காரியங்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் நீ எப்படிப்பட்டவனாய் காணப்படுகின்றாய்? அவனுடைய மகாபிரிய வல்லமை, அவனுடைய சத்துவம், அவனுடைய மகாபெரிய பலத்தை காணக்கூடிய நீ இவனோடு கூட நான் எப்படி சண்டை போட முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு அச்ச உணர்வு வந்தால் கூட பிசாசை ஜெயிக்க உன்னால முடியாது. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே கோலியாத்தை ஜெயிக்கும்படி போன தாவீதுக்கு எவ்வளவேன்னு பயமே வரல. அந்த கோலியாத்தை கண்ட மாத்திரத்தில் அவனுடைய தோள்கள் மகா வல்லமை பெற்ற தோள்களாய் மாற்றப்பட துவங்கிட்டே தவிர இந்த கோலியாத்தை கண்டு தாவீது பயந்து போய் பதுங்கு குழிகளுக்குள்ளாக உள்ளே போய் ஒளிந்து கொள்ளவில்லை. காரணம், ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் யுத்தத்தின் உள்ளாக போகின்றேன். இத்தனை பெரிய மலை அல்ல, இதை போல ஏராளமான மலையை போல கோலியாத்தை போல எத்தனை ஆயுதம் வந்தாலும் நான் தனி ஒருவனாய் நின்று முறியடிக்க என் தேவனுடைய வல்லமை ஒன்று போதும் என்கின்ற ஒரு வல்லமை அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கூட உன் கரங்களை கண்டு சாத்தானுடைய மனம் தண்ணீராய் கரைந்து போகணும். உன்னுடைய வலிமை வாய்ந்த பட்டயங்களை உருவும் கரங்களை பார்த்த மாத்திரத்தில் பட்டயத்தை ஏந்தின உன்னை கண்டு நீயும் அவனும் சண்டை போட்டு உன்னுடைய பலத்தை அறியக்கூடியவனாய் அல்ல, உருவக்கூடிய நேரத்தில் அந்த மகா தைரியத்தோடும் வல்லமையோடும் உருவக்கூடிய நேரத்திலேயே உன்னை காணும் பிசாசு நடுக்கம் கொள்ள வேண்டியது அவசியம். ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக நின்ற பிசாசு
இயேசுவை மேற்கொள்ளும்படிக்காய் வந்த பிசாசு ஒளிந்து மறைந்து கர்த்தராகிய தேவனுக்கு விரோதமாய் அநேக விதமான மறைவான கண்ணிகளை உருவாக்கக்கூடிய பிசாசு ஒரு நாளில் ஆண்டவராகிய தேவனுடைய சிலுவை மரணத்தினுடைய நேரம் வந்த பொழுது நேருக்கு நேராய் தன்னை சாத்தான் வெளிப்படுத்த ஆரம்பித்தான். இதோ கர்த்தராகிய தேவன் என்னை மேற்கொள்ளும்படி வந்த அந்த ஆண்டவராகிய இயேசுவை நான் இப்பொழுது அடித்து நிர்மூலம் பண்ண போகின்றேன். கடைசி நேரம் வரைக்கும் அவருக்கு பெரிய உபத்திரவத்தை தந்து, அவருக்கு மகா பெரிய வேதனையை தந்து, அவருக்கு கஷ்டத்தை தந்து, ஒவ்வொரு மனிதனுடைய சரீரத்திலும் காணப்படக்கூடிய 6.5 லிட்டர் அளவு காணப்படக்கூடிய இரத்தத்தின் எல்லா துளிகளையும் சிந்தும்படிக்காக செய்து, அவரை அந்த கேடடையும்படியாக செய்து, இயேசுவை நான் மறுதலிக்கும்படியான காரியங்களை உருவாக்கி விடுவேன். சாத்தானும் கங்கணம் கட்டிக்கொண்டு தீவிரமாய் வந்த பொழுது ஆண்டவராகிய தேவன் வாயை திறந்து 7 வார்த்தை பேசக்கூடிய நேரத்தில் சாத்தான் எதிர்பார்த்தான். முதல் வார்த்தையிலேயே ஆண்டவராகிய தேவன் பயந்து எனக்கு முன்பதாக தன்னை ஒப்பு கொடுத்து விடுவார், எனக்கு முன்பதாக மண்டியிட்டு விடுவார், சாத்தானே உன்னை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி ஆண்டவராகிய தேவன் பயந்து போய் கத்து விடுவார் என்று சொல்லி யோசித்த பொழுது ஆண்டவராகிய தேவன் சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் சொல்ல போது சாத்தானுடைய தலையில பெரிய ஒரு இடியே வந்து விழுந்துச்சு. ஒவ்வொரு காரியங்களை கர்த்தர் பேசி பேசி கடைசி மணி நேரம், லாஸ்ட் அவர், எல்லா காரியங்களையும் இழந்து முடியக்கூடிய அந்த நேரம், இந்த நேரத்திலாகிலும் ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் பிதாவாகிய கர்த்தரை மெய்யாகவே மறுதலித்து விடுவார் என்று சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய சாத்தானுக்கு மரண அடியாய் கர்த்தர் சொன்னார், இதோ என் ஆவியை உம் கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன், எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தன் ஜீவனை கொடுத்த பொழுது சாத்தானுடைய தலை அவ்வளோ நேரம் வல்லமையாய் கெக்கலித்து மகா பெரிய ஏளனப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய பிசாசனுடைய தலை கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் நசுக்கப்பட ஆரம்பித்த பொழுது சாத்தான் நடுங்கி போனான் கர்த்தருடைய இரத்தத்தை பார்த்து. இன்றைக்கும் அந்த நடுக்கம் சாத்தானுக்கு உண்டு. இயேசுவின் இரத்தம் என்கிற ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்கள், அந்த இரத்தத்தை கண்டு சாத்தான் இன்றைக்கும் நடுக்கம் கொள்கிறான். காரணம், அந்த இரத்தத்தினால் தானே இந்த இயேசு என்னுடைய தலையை நசுக்கி போட்டு விட்டார். தன்னுடைய எல்லா சொட்டு இரத்தத்தையும் சிந்தி இத்தனை பெரிய மகிமையான காரியங்களை பெற்றுக்கொண்டார் என்கின்ற அந்த இரத்தத்தை பற்றியதான பேச்சை சாத்தானுக்கு நடுக்கத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறது. அதே போலத்தான் உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் உன் பட்டயத்தையும் என் பட்டயத்தையும் காணக்கூடிய சாத்தான் கண்டு நடுங்கணும். உன்னையும் என்னையும் காணக்கூடிய சாத்தான், மெய்யாகவே மெய்யாகவே மூர்க்கமாய் வரக்கூடிய சாத்தான், பட்டயத்தின் மேல் உன்னுடைய கரங்களை வைத்த மாத்திரத்தில் அவனுடைய இருதயம் தண்ணீராய் கரைஞ்சு போன, ஐயோ இவன் கூட சண்டை போட முடியாது, இவனை ஜெயிக்க முடியாது, இவனை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி உன்னை காணக்கூடிய நேரத்தில் சாத்தான் நடுக்கம் கொள்ளக்கூடிய அளவிற்கு உன் கைகளும் உன்னுடைய புயமும் தினவெடுத்ததாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். கர்த்தர் சொன்னதுக்காக அந்த பட்டயத்தை கையை அப்படி நடுங்கிட்டே போய் நிற்கிறது இல்லை. நிறைய பேர் இப்போ இந்த நாட்கள் என்ன செய்கிறாங்க, கர்த்தர் நீ யுத்தத்துக்காக அழிச்சிட்டாருங்க, எனக்கு சண்டையெல்லாம் போடுத்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும், கத்தியை பார்த்தாலே பயம், ரத்தத்தை பார்த்தாலே பயம், என்றாலும் கர்த்தர் இந்த ஒரு அழைப்பை தந்து விட்டார், இயேசுவின் நாமத்தினால் யுத்தத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பட்டயத்தை கொண்டு போய் நீங்கள் பிடிக்கக்கூடிய, நீங்கள் சாத்தானுக்கு முன்னால் அதாவது உங்களுடைய பட்டயத்தை உருவி கைகள் நடுங்க பிடிக்கிறது உண்டான சாத்தான் கண்டுபிடிச்சிருவோம். ஓஹோ, இவர் சொன்னதுக்காக வந்திருக்கிறார் போல இருக்கிறது, இவரை எளிதாக வீழ்த்தி விடலாம் என்று சொல்லி உன்னை எளிதாக மடங்கடிக்க ஆரம்பிச்சிடும். நீ உருவக்கூடிய சத்தத்தை கேட்கும் போதே சாத்தானுடைய இருதயம் கலக்கம் கொள்ளணும். நீ அந்த பட்டயத்தை ஓங்கக்கூடிய காரியத்தை பார்க்கும் பொழுதே சாத்தானுடைய மனம் பயமடைய வேண்டும். இத்தனை வலிமை வாய்ந்த, இத்தனை வல்லமை நிறைந்த கர்த்தருடைய வீரனுக்கு முன்பதாய் நான் எம்மாத்திரம் என்று சொல்லி சாத்தானும் அவனுடைய சேனைகளும் உனக்கும் எனக்கும் முன்பதாக நிற்க முடியாமல் ஒரே ஓட்டமாய் விலகி ஓட வேண்டும். இத்தனை வலிமை வாய்ந்த கைகள் உள்ளவனாய் நீயும் நானும் மாற்றப்பட ஆரம்பித்தால்தான் கடைசி கால யுத்தத்திற்கு என்கின்ற திராணியும் தகுதியும் நம் வாழ்க்கையிலே வரும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. மூணாவது ஒரு முக்கியமான காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லணும், இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பட்டயத்தை உருவக்கூடிய கை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும், கொஞ்சம் நிதானமாக நிறுத்தி ஆழமாக வாசிங்க. இந்த வசனம் எனக்கு நான் வாசிக்க ரொம்ப ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை தரக்கூடிய ஒரு வசனம் என்று நான் நினைக்கிறேன். வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 10வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 10வது வசனத்தை கொஞ்சம் நிதானமாக நிறுத்தி வாசிங்க பார்க்கலாம். இவன் எழும்பி தன் கை சலித்து தன் கை பட்டயத்தோடு ஒட்டிக்கொள்ளும் மட்டும் தன்னுடைய கை பட்டயத்தோடு ஒட்டிக்கொள்ளும் மட்டும் பெலிஸ்தரை வெட்டினான். பெலிஸ்தியர்களை அவன் வெட்டினான். அன்றைய தினம் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார்.
ஜனங்கள் கொள்ளையிட மாத்திரம் அவனை பின் சென்றார்கள். போது இந்த இடத்துல கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் தாவீதுக்கு கீழாக காணப்பட்டிருக்கக்கூடிய சில பலவான்களை பற்றி வேதம் சொல்கிறது. அதுல ஒரு மனுஷனை பற்றி கர்த்தர் சொல்லுகின்றார். என்ன சொல்லுகிறார் பாருங்கள். இந்த மனிதன் எழும்பி பெலிஸ்தருக்கு விரோதமாய் கடந்து போனானாம். தன் வைராகியத்தை தன்னுடைய கர்த்தராகிய தேவனுக்காகவும் தன்னுடைய வைராகியத்தை தன்னை நடத்தக்கூடிய தன்னுடைய அரசனாகி தாவீதுக்காகவும் காண்பிக்கும்படியாக பட்டயத்தை எடுத்துக்கொண்டு பெலிஸ்தியனுடைய அந்த காரியத்திற்குள்ளாக கடந்து போகின்றார். கடந்து போகக்கூடிய நேரத்தில் பெலிஸ்தியனுடைய மகா பெரிய சேனை இவனுக்கு மேலாக வந்து விழத் துவங்கிற்று. ஏராளமான பெலிஸ்தியர்கள் இவனை அழித்து போடும்படிக்காக தனி ஒரு மனிதனாக ஏராளமான பெலிஸ்தியர்களுக்கு மத்தியிலே அவன் மாட்டிக்கொண்டான். மாட்டிக்கொள்ளக்கூடிய நேரத்தில் தன்னுடைய ஜீவன் தப்ப வேண்டும். 1, தன்னுடைய அரசனுடைய பெயரை நான் நிலைப்படுத்த வேண்டும். 3, என் தேவனாகிய கர்த்தருக்கு நான் சாட்சியாக இருக்க வேண்டும். அவன் பட்டயத்தை எடுத்து சண்டை போட்டான். பாருங்கள், வேதம் என்ன போட்டு பாருங்க. அந்த பட்டயம் கையிலே ஒட்டிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அவன் சண்டை போட்டுக்கான். அப்படின்னா அந்த பட்டயத்தை கையை விட்டு பிரிக்க முடியாத அளவிற்கு பட்டயமும் கையும் ஒன்றாய் மாறக்கூடிய அளவிற்கு. அப்ப எவ்வளவு வைராகியம் காமிச்சிருப்பான்னு யோசிச்சு பாருங்களேன். தன் தேவனாகிய கர்த்தருக்கென்று காண்பிக்கக்கூடிய வைராகியம், தன் ஆண்டவராகிய தேவனுக்கென்று காண்பிக்கக்கூடிய வைராகியம். பிசாசோடு கூட சண்டை போட வேண்டும். ஒரே ஒரு பிசாசுக்கு விரோதமாக இயேசு நாமத்தினால இப்ப இந்த பிசாசை அடிக்கிற ஆண்டவரே டக்குன்னு போய் அடிச்சுட்டு போய் அங்க போய் அந்த மூலையில போய் உட்காருகிறது அல்ல கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய பணி. ஒரே ஒரு காரியத்தை நான் அழிச்சு போட்டுட்டேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த ஊழியர்களுக்கு விரோதமாய் வந்திருக்கக்கூடிய பிரச்சனை, அநேகம் விதமான ஊழியர்களை நாசப்படுத்தும்படிக்காக வந்த பிரச்சனைகளுக்கு விரோதமாக இயேசு கிறிஸ்து என்னை பயன்படுத்தும்படி சித்தம் வைத்தார். இயேசுவின் நாமத்தினால் நான் எந்திரிச்சேன். அந்த பிசாசை நான் நிர்மூலமாக்கி விட்டு என்னுடைய இடத்திற்குள்ளாக நான் போய் படித்துக் கொண்டேன். இல்லை, அந்த மனுஷன் அந்த அவனுக்கு விரோதமாய் வந்த அந்த 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 ஒரே ஒரு ஆளை மாத்திரம் அடிச்சு போட்டுட்டு தன்னுடைய ஸ்தானத்துக்குள்ள போகல. கை சலித்து போகக்கூடிய அளவிற்கு ஒரு மனுஷன் பட்டயத்தை பிடிச்சி சுழற்றுனா கை எத்தனை வேதனையா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. கை சலித்து போகக்கூடிய அளவிற்கு 1, 2 பட்டயம் கையோடு ஒட்டி கொள்ளக்கூடிய அளவிற்கு. அப்படின்னா அந்த பட்டயத்தை அவன் எப்படி பிடிச்சிருப்பான், எத்தனை வைராக்கியம் உள்ளவனா இவன் காணப்பட்டிருப்பான் என்று யோசித்து பாருங்கள். உன் வைராக்கியமும் என் வைராக்கியமும் சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய விஷயத்தில் இத்தனை மகிமை நிறைந்ததாய் காண்பிக்கப்பட வேண்டும். இத்தனை வல்லமை வாய்ந்ததாய் உன் கர்த்தருக்காக என் தேவனாகிய கர்த்தருக்காக என்னுடைய ஜீவனை தந்து இத்தனை காரியங்களை நான் சாதிக்க வேண்டும். இதுல ஒரு பிசாசை கூட நான் விட்டுறக்கூடாது. இப்பொழுது உலக அரங்கை மெய்யாகவே மோசப்படுத்திருக்கக்கூடிய ஒரு பிசாசை மெய்யாகவே நான் விட்டுவிடக்கூடாது. ஒரே ஒரு பிசாசை அழிச்சிட்டு என் மட்டிலே நான் போகக்கூடிய நிலை அல்ல. என் கர்த்தர் என் கையில பொறுப்பு கொடுத்துட்டாரு. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே எழும்பி இருக்கக்கூடிய இந்த விபச்சார பிசாசை நான் அழிச்சிட்டேன். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால எழும்பி இருக்கக்கூடிய இந்த அநேகம் விதமான மாய்மாலம் பண்ணக்கூடிய பிசாசை நான் அழிச்சிட்டேன். ஆண்டவரே, எழும்பி இருக்கக்கூடிய அநேகம் விதமான கள்ள உபதேசங்களை பேசக்கூடிய பிசாசை அழிச்சிட்டேன். ஆண்டவரே, இல்லை, உன் தேவனாகிய கர்த்தருக்கு நீ காண்பிக்கும் வைராகியம், நீ காண்பிக்கும் சாமர்த்தியம், அதைத்தான் கர்த்தர் உன்னிடத்திலும் என்னிடத்திலும் விரும்ப ஆரம்பிக்கின்றார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஒரு மனுஷனுக்கு ஏதாகிலும் ஒரு பொருளை கற்பிக்கும்படிக்காக நீங்கள் சொல்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு 2 வீலரை நீங்க ஓட்டுறதுக்காக நீங்க கற்றுக் கொடுக்குறீங்க, அல்லது ஒரு சைக்கிளிங் போகிறதுக்காக உங்க வீட்டில் இருக்கக்கூடிய உங்க அந்த சின்ன பிள்ளையினுடைய கையில நீங்க கற்றுக் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த சின்ன பிள்ளை பழகுறதுக்கு ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிப்பார். ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் லேசாக அதாவது அந்த டக் பண்ணி ஓட்டக்கூடிய அந்த ஒரு நிலை என்று வைத்துக் கொள்ளுங்கள். கொஞ்ச நாள் ஓட்டி பேலன்ஸ் பழகிட்டான்னு வச்சுங்களேன், இனி உங்களால் அவனை கட்டுப்படுத்தவே முடியாது. எந்த நேரம் காலை விடியும் அவன் பார்த்துட்டே இருப்பான். காலை விடிந்த மாத்திரத்தில் ஒரே ஓட்டமாக எழுந்து தனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வித்தைகளை நான் படிக்க வேண்டும். நான் என்னுடைய சின்ன வயதில் அப்படித்தான் ஒரு காரியத்தை நான் செயல்படுத்த ஆரம்பித்தேன். சைக்கிள் பழகின அந்த புதிது அப்போ தான் பாரல் மேலே காலை தூக்கி போட்டு ஓட்டக்கூடிய ஒரு புதிது. எனக்கு அந்த சைக்கிள் என்று சொன்னால் அவ்வளோ அலாதியான ஒரு பிரியம். எனக்கு ஓட்ட சொல்லிக் கொடுத்த நண்பர்கள் சில பேர் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. சொல்லிக் கொடுத்த பிறகு நான் சைக்கிள் பழகிட்டேன். பழக ஆரம்பித்த பிறகு ஒவ்வொரு இரவும் எனக்கு தூக்கமே வராது. இரவு தூங்கினால் சைக்கிளை எப்படி ஓட்டலாம், எப்படி காலையில் எவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்கலாம், என்னை அறியாமல் அதிகாலை 1 மணிக்கு 12 மணிக்கு அப்புறம் 2 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் விழித்து இன்னும் விடியவில்லையான்னு சொல்லி பார்க்கிறது வழக்கம். அதிகாலை விடிந்த உடனே எழுந்து சைக்கிளை ஓட்ட வேண்டும் என்று சொல்லி அத்தனை ஆசை. எங்கள் வீட்டிலாம் திட்டுவாங்க, அப்பாலாம் திட்டுவாங்க, அம்மாலாம் திட்டுவாங்க, என்ன இவ்வளோ காலையில் எந்திரிச்சு இந்த ஒரு காரியத்தை செய்கிறாய் என்று சொல்லி. ஒரு நாள் என்னுடைய சைக்கிளிங் போக வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கி நான் கொஞ்சம் ஸ்பீடாக போகலான்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஸ்பீடாக போகலான்னு சொல்லி அப்போ தான் நான் சைக்கிளை எவ்வளோ நாள் வரைக்கும் அதாவது அந்த டக் போட்டு போகக்கூடிய அந்த ஒரு நிலையை தாண்டி இப்போ பார் மேலே காலை தூக்கி போட்டு ஓட்டக்கூடிய ஒரு நிலை, அடுத்த சீட்டில் உட்காந்து ஓட்டணும். இந்த பாரில் தூக்கி போட்டு ஓட்டக்கூடிய ஒரு நிலை வந்த பொழுது என்னை அறியாத ஒரு பெரிய சந்தோஷம்.
டக் போடக்கூடிய நேரத்தில் வந்து சைக்கிள் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் ஓடும். ஆனால் பார் மேலே தூக்கி போடும்போது சைக்கிளிங்கை வந்து ஃபுல்லாக உங்களால் வந்து பெடல் பண்ண முடியும். அதனால சைக்கிளிங்கில் நீங்கள் வந்து அந்த பெடல் மேலே காலை வச்சுட்டா கூட சைக்கிள் தானாகவே ஓடக்கூடிய அந்த ஒரு நிலையை பார்க்கும்போது பரவசம். வேகமாக இங்கே ஸ்கூல் ரோட்டில் ஓட்டி கொண்டு வந்தேன்னு பாருங்கள். அன்றைக்கி தான் ஒரு பாட்டியம்மா வந்து அதாவது ஒரு ஒரு மோர் விற்றுட்டு வந்தாங்க பாருங்கள். அது காலை நேரம் அதிகாலை நேரம் மோர் விற்றுட்டு வந்தாங்க. பெரிய அதாவது ஒரு இந்த கூடையில் நிறைய அநேக விதமான மண் பானையை வைத்து மோர் விற்றுட்டு வந்தாங்க. நான் வந்த வேகத்தில் பிரேக் போட வேண்டும் என்கிறத மறந்துட்டேன். பாட்டியை பார்த்த மாத்திரத்தில் பிரேக்கை மறந்துட்டேன். நேராக போய் பாட்டியின் மேலே போய் மோதி அந்த மோர் பானையெல்லாம் கீழே விழுந்தது. இதை எதற்கு சொல்லுகின்றேன்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு விஷயம் பழக்க வைக்கப்படுகிறது உண்டானால் உன்னாலும் என்னாலும் அந்த விருப்பத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. கர்த்தருக்குள் யுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறது உண்டானால் உன் கைகளையும் என் கைகளையும் கட்டுப்படுத்த முடியாது. இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில யுத்தத்திற்குரிய தன்னுடைய திறமையை காண்பிக்கக்கூடிய ஒரு நேரம். தன் எஜமான் தன்னை நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாரு. இந்த பெலிஸ்தியனுடைய அதிபதியை வீழ்த்த வேண்டிய பொறுப்பு ஓம் பொறுப்புப்பா. நீ தான் இந்த பெலிஸ்தியனுடைய அதிபதிகள் யாவரையும் கொலை பண்ண வேண்டும், நிர்மூலமாக்க வேண்டும். என் பட்டயத்திற்கு வேலை கொடுத்து விட்டார்கள். என்னுடைய பட்டயத்திற்கு எல்லா விதமான காரியத்தை தந்துட்டாங்க. இந்த வார்த்தையை சொல்லும்போது இன்னொரு இன்சிடென்ட் கூட என்னுடைய மனதிற்குள்ளாக வருகிறது. சென்னையில் ஒரு முறை என்னுடைய சகோதரனும் நானும் இணைந்து இன்னிசை இரவு என்கின்ற ஒரு பெயரில் அநேகம் கூட்டங்களை நடத்துகிறது வழக்கம். சென்னை பகுதியில் ஒரு முறை நாங்கள் நடத்த துவங்கினோம். அந்த சென்னை பகுதியில் இருக்கக்கூடிய சில சென்னை வாசிகள் இணைந்து இந்த ஊழியத்தை ஆர்கனைஸ் பண்ணாங்க. அங்கே இருக்கக்கூடிய அநேகம் விதமான அதாவது இன்னிசை வாசிக்கக்கூடிய நண்பர்களை அழைத்து அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்து ஒரு 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 10 மினிட்ஸ் தான் இருக்கும். மற்றதெல்லாம் முழுக்க பாடல்கள் தான். ரசிகர்கள் கேட்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே வந்து ஆண்டவராகிய தேவனை பற்றியதான பாடல்கள். இந்த பாடல்களை பாட வேண்டிய பொறுப்பு நான் எழுதுகிற பாட்டு, அண்ணன் எழுதின பாட்டு, இன்னும் அநேக மக்கள் கேட்கக்கூடிய பாட்டு, இப்படி முழுசும் இரவு முழுவதும் அதாவது அது ஒரு ஆல்நைட் பிரேயர், முழு இரவும் பாடல்கள் இருக்கக்கூடிய அந்த இன்னிசை இரவு என்று சொல்லி நான் நடத்த துவங்கினோம். இன்னிசை இரவில் ஒவ்வொரு ஆட்களும் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸ்லாம் நல்ல முறையில் வாசிக்க ஆரம்பித்தாங்க. சென்னை உங்களுக்கு நான் சொல்லவே வேண்டிய அவசியம் இல்லை. இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தா தன்னுடைய திறமைகளை காண்பிக்கக்கூடிய பிளேயர்ஸ் நிறையா காரியங்களை செஞ்சுட்டு வந்தாங்க. கடைசி நேரம் வந்தது, அந்த இரவு முடிய போகக்கூடிய ஒரு நேரம். அந்த இறுதி நேரம் வரக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயரும் தங்கள் திறமையை காண்பிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தது. அதில் அந்த ஒரு ட்ரம்மிஸ்ட் என்று அழைக்கப்படக்கூடிய, அதாவது ட்ரம் வாசிக்கக்கூடிய ஒரு ட்ரம்மர், நிறைய அதாவது ட்ரம்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இருக்கக்கூடிய அதாவது அந்த பேடு மாதிரி இல்லை, அந்த காலத்தில் இருக்கக்கூடிய இந்த ட்ரம் செட்டு, அந்த ட்ரம் செட்டில் உட்கார்ந்து அந்த மனிதன் வாசிக்க துவங்கினான். அதுக்கு முன்னால் வயலினிஸ்ட் வந்து தன்னுடைய திறமையை காண்பித்தார். அப்புறம் வந்து இந்த கீபோர்டிஸ்ட் வந்து தன்னுடைய திறமையை காண்பித்தார். கிட்டாரிஸ்ட் தன்னுடைய திறமையை காண்பித்தார். ஃப்ளூட்டிஸ்ட் தன்னுடைய திறமையை காண்பித்தார். இப்பொழுது ட்ரம்மிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரம் வந்து தபேலிஸ்ட்டும் வந்து அவரும் தன்னுடைய காரியத்தை காமிச்சார். இனி கடைசி நேரம் ட்ரம் வாசிக்கக்கூடிய அவருடைய வேலை. அவர் ட்ரம்மை வாசிக்க துவங்கினார். ஆரம்பத்தில் லேசாக தான் வாசித்தார். எல்லா மனிதர்களும் பார்த்து கொண்டிருந்தார்கள். கொஞ்சம் நேரம் ஆக அவருடைய வாசிப்பினுடைய வேகம், தன்னுடைய முழு திறமையும் அந்த ட்ரம்மிலே காண்பிக்க ஆரம்பித்த பொழுது உட்கார்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேர் எழுந்திரிச்சிட்டாங்க. அவர்கள் இருக்கையில் உட்கார்ந்திருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எழுந்திருந்து அந்த ட்ரம் வாசிக்கக்கூடிய இந்த நண்பரை சுற்றி கொண்டார்கள். அவர் வாசித்து கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த ஜனங்கள் பார்க்க அவர் பரவசம் அடைந்து தன்னுடைய கையில் வச்சுக்கூடிய ஸ்டிக்கெல்லாம் மேலே தூக்கி போட்டு அது பிடித்து வாசிப்பார். அந்த மாதிரி தன்னுடைய முழு திறமையும் காண்பிக்க துவங்கினார். அதே மாதிரி தானே இந்த மனுஷனும் செஞ்சிருப்பார். தன்னுடைய தேவனாகிய கர்த்தருக்கு நான் என்னுடைய வைராகியத்தை காண்பிக்கணும். தன்னுடைய தேவனாகிய கர்த்தரினுடைய கைகளில் பெலிஸ்தியர்களை அழிக்கக்கூடிய பொறுப்பை தந்திருக்கின்றார். ஆகவே இந்த சான்ஸை நான் விட்டுறக்கூடாது, இந்த நேரத்தை நான் விட்டுறக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்படக்கூடிய நேரத்தில் இந்த சந்தர்ப்பத்தை நாம் மெய்யாகவே மிஸ் பண்ணிடக்கூடாது. சரியாய் இந்த சந்தர்ப்பமான நேரங்களை பயன்படுத்த வேண்டும். எப்படி நம்முடைய முழு திறமையை காண்பிக்கும்படி நாம் பிரயாசப்பட ஆரம்பிப்போமோ அதே மாதிரி தான் இந்த மனுஷன் என்ன செஞ்சிருக்கிறான் பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல யுத்தம் பண்ண ஆரம்பிச்சோம். முதல்ல 1 ஆள், 2 ஆள், 3 ஆள், 4 ஆள், வர பட்டயத்தை சுழற்றக்கூடிய வேகம் அதிகரிக்க துவங்கிற்று. இவனுடைய கை கொஞ்சமாக பலவீனப்பட ஆரம்பித்தது. வலது கையில் சுழற்றிருக்கக்கூடிய பட்டயத்தை இப்போ இடது கையில் வச்சு சுழற்றினான். இடது கையில் வச்சிருக்கக்கூடிய பட்டயத்தை மாற்றி வலது கையில் சுழற்றுகின்றான். 2 கைகளும் கொஞ்ச நேரம் கழித்து ரொம்ப பலவீனப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி கை சலித்து போக ஆரம்பித்து விட்டதால் கையிலே காணப்படக்கூடிய பலமெல்லாம் குன்றி போக துவங்கிற்று. வேதத்திலே பார்க்கிறோம், அவனுடைய மனதிற்குள்ளாக ஒரே ஒரு வைராக்கியம். என்னுடைய கைகள் பலவீனப்பட்டால் கூட பரவாயில்லை, என்னுடைய காரியங்கள் பலவீனமாய் மெய்யாகவே காணப்படக்கூடிய சூழ்நிலைகள் வந்தால் கூட பரவாயில்லை. ஏனென்றால் இனி ஒரு நேரம், இனி ஒரு சந்தர்ப்பம் என் எஜமான் என்னை நம்பி இப்படி தருவார் என்று எனக்கு தெரியாது. இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்த வேண்டும். அவன் தன்னுடைய பட்டயத்தை மீண்டும் வலிமையாக சுழற்ற ஆரம்பித்தான்.
பட்டயம் எல்லாம் சுழற்சி முடிச்சுட்டு எல்லா காரியங்களையும் முடித்த பிறகு அவன் தன்னுடைய கரங்களை விட்டு பட்டயத்தை எடுக்கும்படி பிரயாசப்படுகிறான். பட்டயம் கையோடு கூட ஒட்டி கொண்டதாம். அப்படின்னா எப்படி அவன் பயன்படுத்திப்பான் யோசிப்பாரு. எத்தனை பலமாய் பயன்படுத்தியிருப்பான், எத்தனை வைராக்கியமாய் பயன்படுத்தியிருப்பான். இந்த வைராக்கியம் உனக்கும் எனக்கும் இருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், உன் கைகளிலே அந்த பட்டயத்தை கொடுத்த மாத்திரத்தில் இந்த வைராக்கியம் என் தேவனாகிய கர்த்தருக்கு நான் காண்பிக்கக்கூடிய வைராக்கியத்தை பார். இந்த வைராக்கியம் உனக்குள்ளும் எனக்குள்ளும் பற்றி எரிய ஆரம்பிக்கிறது உண்டானால், சாத்தான் இனி இந்த தேசத்திற்குள்ளாக இருக்கிறது எப்படி? சாத்தானுடைய வல்லமையான ஆயுதங்கள் இந்த தேசத்தின் மேல் பலம் கொள்ள ஆரம்பிக்கிறது எப்படி? உன்னையும் என்னையும் கண்டு சாத்தான் என்றைக்கோ ஒரே ஓட்டமாய் விலகி ஓடி போயிருப்பானே, அவன் நிற்க முடியாமல் நிலை தடுமாறி கடந்து போயிருப்பானே. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரும் கூட அதே விதமான காரியங்களை செயல்படுத்தக்கூடிய தேவன். அவருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அவர் கட்டளையிடக்கூடிய கட்டளையும் அப்படித்தான். இந்த ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டு விட்டுருப்பான், இந்த ஒரு காரியத்தை நீ நிர்மூலமாக்கிட்டு அழிச்சு போட்டு விட்டுரு, அப்படிலாம் கர்த்தர் சொல்லி விட மாட்டாரு. இன்னும் அந்த காரியங்களை மூர்க்கமாய் தொலைத்து எல்லா காரியங்களையும் அதம் பண்ணி நிர்மூலமாக்கி போட்டு இனி அந்த பேர் முதற்கொண்டு பூமியில எங்கும் காணப்படக்கூடாது. கர்த்தராகிய தேவன் சவுல் ராஜாவுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். என்ன கட்டளை கொடுத்தார்? அமலேக்கியருடைய பெயர்கள் பூமியில எங்குமே இருக்கக்கூடாது. எப்படி சொல்றாரு பாருங்க. எல்லா காரியங்களையும் ஒட்டு மொத்தமாய் அந்த ஜாதி முழுவதையும் அழித்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் கர்த்தராகிய தேவனும் வைராக்கியம் கொள்ளும் ஒரு தேவன். வேதம் சொல்லக்கூடிய இன்னொரு வார்த்தை, இன்னும் 2 வார்த்தை வாசி பாருங்க. கர்த்தருடைய வைராக்கியத்தை உங்களால் பார்க்கும்படி வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 9வது அதிகாரம் 5 முதல் 7 வரை இருக்கக்கூடிய வசனங்களை வாசிங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 9வது அதிகாரம் 5 முதல் 7 வரை இருக்கக்கூடிய வசனத்தை கொஞ்சம் நிதானமா வாசிங்க. பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி நீங்கள் இவன் பின்னாலே நகரம் எங்கும் உருவ போய் நீங்கள் வெட்டுங்கள். உங்கள் கண்கள் தப்ப விடாமல் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து நீங்கள் கொன்று போடுங்கள். அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள். என் பரிசுத்த ஸ்தலத்திலே, என்னுடைய பரிசுத்தமான ஸ்தலத்திலே துவங்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொல்லுகின்றார். கர்த்தருடைய வேதம் என்ன ஒரு காரியத்தை சொல்லுது பாருங்க. தம்முடைய தூதர்களை ஆண்டவராகிய தேவன் அனுப்புகின்றார். அடையாளம் இடப்படாதிருக்கக்கூடிய மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்கள். என்னுடைய நாமத்திற்கு முன்பதாய் பெருமூச்சு விட்டு அழக்கூடிய மனிதர்களை நெற்றியின் மேல் அடையாளங்களை போடு. அவர்கள் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே இரவும் பகலும் ஓயாமல் மெய்யாகவே கண்ணீர் விட்டு கதறக்கூடிய மக்களுடைய நெற்றியின் மேல் முத்திரைகளை போடு. முத்திரை போடப்படாதிருக்கக்கூடிய மக்களுக்காக ஆண்டவராகிய தேவன் தூதர்களை அனுப்புகிறார். நீங்கள் மைக்கூடு வைத்திருக்கக்கூடிய அந்த தூதனை மெய்யாகவே பின்தொடர்ந்து போங்கள். முத்திரை போடப்படாமல் இருக்கக்கூடிய யாரையும் கண்டு உங்கள் கண்கள் இரக்கம் கொள்ளக்கூடாது. அவர்கள் முதியோராய் இருக்கட்டும். முதியோர்னா எப்படி இருப்பாங்க யோசிப்பாருங்க. வயது சென்ற விருத்தாப்பியராய் இருக்கட்டும், அவர்கள் வாலிபர்களாய் இருக்கட்டும், அவர்கள் கன்னிகைகளாய் இருக்கட்டும், ஒருவேளை பிறந்த குழந்தைகளாய் கூட இருக்கட்டும், யாரையும் உன் கண்கள் தப்புவிடக்கூடாது. எல்லாரையும் பட்டயத்தினால் கீறி போடுங்கள் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார். சாத்தானை அழிக்கக்கூடிய நேரத்தில் உன் கண்ணும் என் கண்ணும் பிசாசின் வல்லமையான காரியங்களுக்கு இரக்கம் காண்பிக்க கூடாது. அவனை வெட்டி வீழ்த்து, எல்லா காரியங்களையும் அடித்து நிர்மூலமாக்கி என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவராகிய தேவனுடைய வைராக்கியம் உனக்குள்ளும் எனக்குள்ளும் கனன்று எரிய ஆரம்பிக்கிறது உண்டானால், கர்த்தராகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள வைராக்கியம் உனக்குள்ளும் எனக்குள்ளும் பற்றி எரிய ஆரம்பிக்கிறது உண்டானால், சாத்தானுடைய வல்லமையான ஆயுதங்களை காணக்கூடிய நீயும் நானும் பக்தியிலே பற்றி எரிய துவங்க ஆரம்பித்து விடுவோம். உன் கையும் என் கையும் சலித்து போகக்கூடிய அளவிற்காக, உன் கரங்களிலே பட்டயங்கள் ஒட்டிக்கொள்ளக்கூடிய அளவிற்காக இந்த தேசத்தை துவம்சம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய, தேசத்தை நாசப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய, தேசத்தை அழிவின் விளிம்பை நோக்கி அழைத்துக் கொண்டு போகக்கூடிய சாத்தானை கண்டு எப்படி உன்னாலும் என்னாலும் வெறுமனே இருக்க முடியும்? தென்னபிடித்த தோள்கள், கர்த்தராகிய தேவனுக்குள் வல்லமை கொண்டவனுடைய புயங்கள் எழும்பி நிற்க வேண்டாமா? கர்த்தராகிய தேவனுக்குள் பெரிய காரியங்களை சாதிக்கும்படி உருவாக்கப்பட வேண்டாமா? கர்த்தர் அதைத்தான் நமக்கு சொல்லுகின்றார். இன்னொரு வசனத்தையும் பாருங்க. இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அதே எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 21வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். எசேக்கியேல் 21:16 என்ன சொல்கிறது என்று பாருங்கள்.
ஏக பலமாய் வலதுபுறமாக வெட்டு, திரும்பி இடதுபுறமாகவும் வெட்டு, உன் முகம் திரும்புகிற திக்கெல்லாம் வெட்டு, உன்னுடைய முகம் திரும்பக்கூடிய திக்கெல்லாம் வெட்டு. எத்தனை காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்கள். சாத்தான் எங்கெங்கெல்லாம் வியாபித்திருக்கிறான் பார், எந்தெந்த இடங்கள் எல்லாவற்றிலும் தன்னுடைய காரியங்களை வைத்திருக்கிறான் பார். கர்த்தர் சொல்லுகின்றார், அவருடைய வைராக்கியம் உனக்குள் பற்றி எழும்புகிறது உண்டானால், பட்டயத்தை உருவக்கூடிய கர்த்தருடைய பிள்ளையே, அந்த வைராக்கியத்தின் வல்லமை உனக்குள் பற்றி எழும்புகிறது உண்டானால், கர்த்தர் சொல்லுவார், பட்டயத்தை உருவக்கூடிய யுத்த புருஷனை நீ எனக்கென்று வேறு பிரி. அவனுக்கு வேலை அதிகம், அவனுக்கு நான் வேலைகளை அதிகமாய் வைத்திருக்கிறேன். அவன் என்னுடைய பணிவிடைக்காரனாய் எழும்பி நின்று யுத்தத்தின் ஊடாய் போக வேண்டும். அவன் செய்ய வேண்டிய காரியம் என்ன ஆண்டவரே? வலதுபுறமாய் வெட்ட வேண்டும், இடதுபுறமாய் வெட்ட வேண்டும். இரண்டு பக்கம் மட்டுமல்ல, அவன் திரும்புகிற திசையெல்லாம் வெட்ட வேண்டும். எந்தெந்த காரியங்களிலே சாத்தானுடைய தன்மை காணப்படுகிறதோ, ஒரு பகுதியில் வெட்டிட்டு பேசாம நீ போய் உட்கார்ந்துக்கப்பா, இன்னொரு பகுதியில் வெட்டிட்டு நீ போய் உட்கார்ந்துக்க. இல்ல, கர்த்தர் சொல்லுகின்றார், ஒரு முனை அல்ல, இரண்டு முனை அல்ல, எல்லா முனைகளிலும் உன்னுடைய கண்கள் எங்கெங்கெல்லாம் பார்க்கிறதோ எல்லா இடங்களிலும் வெட்டி சாய்த்து தீரு. எல்லா காரியங்களையும் நிர்மூலப்படுத்து. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள வைராக்கியம் உன்னையும் என்னையும் பயன்படுத்தக்கூடிய காலம் இது என்று கர்த்தர் சொல்லுகின்றார். தேவனுடைய பிள்ளையே, உரையில் இருக்கக்கூடிய பட்டயத்தை உருவ வேண்டிய காலம். உன் கையும் என் கையும் பட்டயத்தை உருவும் கரங்களாய் மாற்றப்பட வேண்டும். இத்தனை காலம் உன்னுடைய கரங்களை எதற்கோ நீ பயன்படுத்தி கொண்டு வந்தாய். இத்தனை காலம் உன்னுடைய கரங்களை எத்தனையோ விஷயத்திற்காக நீ மெய்யாகவே பயன்படுத்த துவங்கினாய். ஆனால் இன்றைக்கு கர்த்தருக்கு உன்னுடைய கை தேவை. அவர் சொல்லுகின்றார், உன்னுடைய கையை பார்த்து சொல்லுகின்றார், கர்த்தர் சொல்லுகின்றார், உன்னுடைய கை எனக்கு தேவை. உன்னுடைய கரங்கள் வெட்டும்படியாக, சாத்தானுடைய எல்லா காரியங்களையும் அழித்து ஒழிக்கும்படியாக உன் கரங்களை நீ என்னுடைய கரங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். பட்டயத்தை உருவும் யுத்த வீரனே, பட்டயத்தை உருவும் யுத்த புருஷனே, உனக்கு வேலை வந்தாயிற்று. உன்னுடைய வேலை ஆண்டவராக தேவன் தரக்கூடிய இந்த வேலைதான் அந்த வேலை என்று கர்த்தராக தேவன் சொல்லுகின்றார். உன் வேலையை துவங்க வேண்டிய காலம் இதுதான். இந்த காலத்தில் இனியும் நீ முடங்கி கிடக்காமல் எழுந்து நிற்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்தினாலே பட்டயங்களை உருவ வேண்டும். கர்த்தருடைய நாமத்தினாலே எழும்பும் சகல விதமான போராயுதங்களின் கூறுகளை நிர்மூலப்படுத்த வேண்டும். சாத்தானுடைய ஒவ்வொரு விதமான காரியங்களை எந்த திசை என்று கர்த்தராகிய தேவன் வகையறுத்து சொல்லல. உன் கண்ணு எங்கெல்லாம் பார்க்குதோ எல்லா இடங்களிலும் திரும்பி வலது பக்கம் இடது பக்கம் சுற்றி 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 எங்கெல்லாம் சாத்தானுடைய காரியங்களை பார்க்கிறாயோ எல்லா விஷயங்களையும் அழிக்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் தகுதி. உன் கையில் பட்டயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிற தகுதி என்ன? இந்த பட்டயம் சாத்தானுடைய இரத்தத்தை சிந்தும்படி பயன்படுத்தப்பட வேண்டும். சாத்தானுடைய தலையை வாங்கி போடும்படி பயன்படுத்தப்பட வேண்டும். இந்த பட்டயத்தை சாதாரணமான விதத்திற்கு நீயும் நானும் பயன்படுத்தக்கூடாது. ஏதாவது வந்திருக்கக்கூடிய பறவையை விரட்டுறதுக்காக, விலங்குகளை விரட்டுகிறதுக்காக, சும்மா அந்த பட்டயத்தை காமிச்சு பயமுறுத்துறதுக்காக இல்லை. இந்த பட்டயம் அநேகம் சத்துருவின் தலையை வெட்டக்கூடிய பட்டயமாய், அநேகம் ரத்தம் சிந்தக்கூடிய பட்டயமாய் இந்த பட்டயம் எப்பொழுது மாற்றப்படுகிறதோ அவனைத்தான் கர்த்தராகிய தேவன் தகுதி உள்ளவனாய் தெரிந்து கொள்கிறேன் என்று சொல்லுகின்றார். உன் தகுதியும் என் தகுதியும் எதை பொறுத்து அமைக்கப்படுகிறது? எந்த காரியங்களை கர்த்தராகிய தேவன் தகுதி என்று சொல்லுகின்றார்? பட்டயத்தை வெறுமனே பிடித்திருக்கும் காவல்காரனாய் அல்ல, பட்டயத்தை சுழற்றாதிருக்கக்கூடிய சாதாரணமான ஒரு களிமண் பொம்மையை போல அல்ல, பட்டயத்தை சுழற்றும் கர்த்தருடைய வீரனாய், பட்டயத்தை சுழற்றும் சாத்தானுடைய இரத்தத்தை வாங்கி போடும் கர்த்தருடைய வீரனாய் நீயும் நானும் எழும்ப வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் தீர்க்கமாய் திட்டமாய் உன்னோடும் என்னோடும் கூட பேச துவங்குகிறது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இத்தனை காலம் கர்த்தராகிய தேவன் உனக்காய் யுத்தங்களை செய்தார். கர்த்தருடைய யுத்தத்திலே நீயும் நானும் கழிகூற துவங்கினோம். கர்த்தராகிய தேவன் தந்த வெற்றியிலே நீயும் நானும் மெய்யாகவே சந்தோஷப்பட துவங்க ஆரம்பித்தோம். கர்த்தர் தந்த வெற்றியை நீயும் நானும் ஆசரிக்க துவங்கினோம். ஒரு காலத்தில் ஆண்டவராகிய தேவன் பார்வோனுக்கு விரோதமாய் யுத்தங்களை செய்தார். பார்வோனை மெய்யாகவே சமுத்திரத்திற்குள்ளாக அமிழ்த்து போட்டு இஸ்ரவேலின் மக்களாக எங்களை ஆண்டவராகிய தேவன் ரட்சிப்பை திட்டத்தினால் ரட்சித்தார். சந்தோஷப்பட்ட ஒரு காலத்தில் யாத்திராகமம் 15வது அதிகாரத்திலே வந்ததை போல எல்லா விதமான ஜனங்களும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஆர்ப்பரித்து சந்தோஷப்பட்டு கர்த்தர் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி ஆர்ப்பரித்தோம். அது ஒரு காலம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகின்றார், நீ செய்யக்கூடிய வெற்றியிலே நான் என்னுடைய மனதிலே சந்தோஷப்பட வேண்டும்.
நீ செய்யக்கூடிய வெற்றியிலே, நீ செலுத்தக்கூடிய பட்டயத்திலே என் மனம் களி கூற வேண்டும். நீ செய்யக்கூடிய யுத்தத்திலே சாத்தானுடைய தலை உருண்டு விழக்கூடிய அந்த காரியங்களை கண்டு என் மனம் பரவசம் அடைய வேண்டும். இதற்காகத்தான் மகனே நான் உன்னை உருவாக்கி வைத்திருக்கிறேன். இதற்காகத்தான் மகளே நான் உன்னை உருவாக்கி வைத்திருக்கிறேன். உன்னை தெரிந்து கொள்வதற்கு ஒரு நோக்கம் உண்டு என்று கர்த்தராகிய தேவன் பேசும் சத்தத்தை நீயும் நானும் ஆழமாய் கவனிக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு மெய்யாகவே தீர்க்கமாய் சொல்ல ஆரம்பிக்கின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உன் காலமும் என் காலமும் வந்தாயிற்று. இனி காலம் செல்லுகிறது இல்லை. இந்த காலங்களை நீயும் நானும் பயன்படுத்த வேண்டும். இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். எஸ்தர் ராஜாத்தியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 16வது வசனத்தையும் 9வது அதிகாரம் 5வது வசனத்தையும் நீங்கள் வாசிக்க வேண்டும். எஸ்தர் ராஜாத்தியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை முதலாவது வாசியுங்கள். நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலே இருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் நீயும் உன்னுடைய தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே. யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். கர்த்தருடைய வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே யுத்தங்களை செய்யக்கூடிய யூத ஜனங்கள். இந்த யூத ஜனங்கள் மெய்யாகவே அடிமை நுகத்திலே காணப்பட்டார்கள். யூதர்களுக்கு அந்த நாட்களிலே உரிமைகள் மறுக்கப்பட்ட அந்த காலத்தில் தான் எஸ்தர் ராஜாத்தினுடைய தலைமையில் கர்த்தராகிய தேவன் வேறு ஒரு பெரிய ஒரு காரியத்தை உருவாக்க போகின்றார். இப்பொழுது கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றொரு வார்த்தையை வாசிங்க. 9வது அதிகாரம் 5வது வசனம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். எஸ்தர் ராஜாத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 5வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்க கேளுங்கள். கொஞ்சம் நிதானமா வாசிங்க. அப்படியே யூதர் தங்கள் சத்துருக்களை எல்லாம் பட்டயத்தினால் வெட்டி கொன்று நிர்மூலமாக்கி தங்கள் இஷ்டப்படி தங்கள் தங்களுடைய பகைஞர்களுக்கு செய்தார்கள். இவைகளுக்கு காரணம் என்ன? யூத ஜனங்கள் எல்லாரும் தங்களுடைய பகைஞர்களை வெட்டி போடக்கூடிய ஒரு நிலை. அந்த நாட்களிலே அந்த ராஜ்யத்திலே யூதர்களுடைய கரங்கள் தாழ்த்தப்பட்ட ஒரு நிலை, பலவீனமாய் காணப்பட்ட ஒரு நிலை. இந்த பலவீனங்களிலே யூத ஜனங்கள் எப்படி பலம் கொள்ள ஆரம்பித்தார்கள்? அந்த மொர்தெக்காய் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையினுடைய அடிப்படையில் யாருக்கு தெரியும் இந்த மேன்மை? ஆண்டவராகிய தேவன் உனக்கு தந்த இந்த மேன்மையின் நிமித்தமாக ஒருவேளை யூத குலத்திற்கு ரட்சிப்பு உன் மூலமாய் வர முடியுமே. ராஜாத்தி திரும்ப அவளோடு அந்த மனிதனோடு கூட பேசுகின்றாள். ராஜாவாகிய இந்த அகாஷ்வரிவினால் அழைக்கப்பட்டால் ஒழிய ராஜாத்தியாகிய நான் உள்ளே போகக்கூடாது. என்றாலும் கூட நாங்கள் மெய்யாகவே இப்படிப்பட்ட காரியத்தை செய்யும்படி நான் கடந்து போகின்றேன். தன்னுடைய சித்தப்பா என்று அழைக்கப்படக்கூடிய மொர்தெக்காயோடு கூட அவள் பேசுகின்றாள். அவள் சொல்லுகின்றாள், நீயும் உன்னுடைய கூட்டத்தார் எல்லாரும் எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நீங்கெல்லாம் ஃபாஸ்டிங் இருங்க. நாங்கள் போய் கர்த்தருடைய நாமத்தினாலே அந்த இடத்திலே போய் நின்று யுத்தத்திற்குரிய காரியங்களை துவங்குகின்றோம். ஒரு யுத்த வீரனுடைய 3வது முக்கியமான விஷயம் அவனுடைய பட்டயம் எதை பொறுத்து அமைக்கப்பட ஆரம்பிக்கிறது? இஸ்ரவேல் மக்கள் பட்டயத்தினால் எதிரிகளை மேற்கொள்வதற்கு காரணம் அந்தரங்கத்திலே அவர்கள் செய்த உபவாசம் தானே. அவங்க ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சனால தான் எஸ்தர் ராஜாத்தினுடைய எல்லா விதமான காரியங்களும் ராஜாவுடைய கண்களுக்கு முன்பதாய் மெய்யாகவே மேன்மையாய் நினைவு கூறப்பட்டது. ராஜாவை மெய்யாகவே ராஜாத்தியை மேன்மைப்படுத்த ஆரம்பித்ததற்கு காரணம் எந்த விதமான தன்மைகளும் காணப்படாமல் ராஜாத்தியை அழைப்பித்து அவளுடைய கரங்களிலே பொற்செங்கோலை நீட்டி அவளை அழைப்பித்து அவளுக்கு எல்லா விதமான உரிமைகளையும் தந்ததற்கு காரணம் மொர்தெக்காயும் அவனோடு கூட சேர்ந்த ஜனங்களும் செய்த ஜெபமாகிய பட்டயம், அந்தரங்கத்திலே சுழற்றப்படக்கூடிய பட்டயம். உன் பட்டயம் வெளியரங்கமாய் மட்டுமல்ல, கரங்களிலே பிடிக்கப்படக்கூடிய பட்டயம் மட்டுமல்ல, அந்தரங்கத்திலே செய்யக்கூடிய உபவாசம் என்கிற பட்டயம், ஜெபம் என்கிற பட்டயம். இது சத்துருக்களை மேற்கொள்ளும் சாதாரண வெளியரங்கமான பட்டயத்தை காட்டிலும் இன்னும் வலிமை வாய்ந்தது என்று கர்த்தர் சொல்லுகின்றார். யூத குலம் எஸ்தர் ராஜாத்தியின் காலத்தில் தாழ்த்தப்பட்ட ஒரு குலம், மெய்யாகவே மக்களால் நினைவு கூறப்படாத ஒரு குலம்.
ஆனால் இந்த யூத குலம் அந்த நாட்களிலே அகாஷ்வேரு அந்த ராஜா ஆண்ட அந்த தேசங்கள் எல்லாவற்றிலும் கூட யூத குலம் மேன்மைப்படுத்தப்படுகிறதற்கு காரணம் என்ன? யூதர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய அடிமைகள் மெய்யாகவே தங்களுடைய அந்த சொந்த தேசத்திலே வசிக்கக்கூடிய மக்களை மேற்கொள்ளும்படியான காரியங்களை உருவாக்கி தந்தது எது என்றால் அந்தரங்கத்தில் சுழற்றப்பட்ட விசுவாசமாகிய ஜெபமாகிய பட்டயம் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. நம் வாழ்க்கையிலே கூட கர்த்தராகிய தேவனுடைய பட்டயம், கர்த்தராகிய தேவன் தந்திருக்கக்கூடிய இந்த பட்டயங்கள் உங்கள் களங்களிலும் என் களங்களிலும் சுழற்றப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் ஜெபம் என்கிற அந்தரங்கமான வாழ்க்கையிலே சுழற்றப்படக்கூடிய பட்டயம். நிறைய பேருக்கு இதனுடைய ரகசியம் தெரியாது. நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்க, ஜெபம் என்கிறது 4 சுவருக்குள் செய்யப்படக்கூடிய காரியம், இதனால் என்ன மாற்றம் வரப்போகிறது, என்ன காரியம் உருவாக்கப்பட போகிறது என்று ஜனங்கள் யோசிக்கிறது வழக்கம். ஆனால் கர்த்தர் சொல்லுகின்றார், இந்த எஸ்தர் ராஜாத்தினுடைய தலை உயர பண்ணவும், இந்த ராஜா அழைக்கக்கூடிய காலத்திற்கு முன்னால் என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் நீ யோசிச்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். வஸ்தியை அப்பதான் அந்த ராஜா புறம்பே தள்ளி இருந்தார். அதுக்கு முன்னால் அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் ராஜாவுக்கு ஒரே ஒரு வார்த்தையை சொன்னாங்க, நீர் இந்த வஸ்திக்கு ஒரு முறை மன்னிப்பு கொடுக்கிறது உண்டானால் தேசத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் யாரும் தன்னுடைய கணவன்மார்களுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆகவே இவளுக்கு நீர் கொடுக்கக்கூடிய தண்டனை தான் தேசத்திலே காணப்படும் எல்லா பெண்களுக்கும் கொடுக்கக்கூடிய தண்டனை என்று சொல்லி ராஜாவோடு கூட அவர்கள் பேசி ராஜாவுடைய மனதை மெய்யாகவே இந்த காரியங்களின் அடிப்படையில் பெரிய சட்டத்தை ஏற்றும்படியாக அந்த காரியங்களை தூண்ட துவங்க ஆரம்பிச்சாங்க. ராஜா இப்போ என்ன ஒரு காரியத்தை யோசிச்சிருப்பான், தன்னுடைய மனதில் பெண்கள் என்று சொல்லாலே அடிமைகளாகவே தான் அவர்கள் காண்பிக்கப்பட வேண்டும், பெண்களுக்கு எந்த விதமான உரிமையும் தரக்கூடாது, என்னை அவமானம் பண்ணின அந்த வஸ்தியை எப்படிப்பட்ட காரியங்களை நான் செய்து புறம்பாக்கி போட்டேனோ அதே போல எல்லா பெண்களும் தன்னுடைய கணவன்மார்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கித்தான் தீர வேண்டும் என்று சொல்லி சட்டம் இயற்றப்பட்ட அந்த காலத்தில் ராஜாத்தியாக எஸ்தர் போய் நின்று, ராஜா அழைப்பிக்காது இருக்கக்கூடிய நேரத்தில் போய் நின்று பேசுகின்றார். யோசிச்சு பாருங்க, அந்த நேரத்தில் என்ன நடந்திருக்கும்? ராஜா அப்பதான் சட்டம் போட்டுக்கிறார். கொஞ்ச நாளைக்கு முன்னால வஸ்தியை தள்ளிவிட்டது நிமித்தமாக இனி பெண்களுக்கு யாரும் எந்த உரிமையும் தரக்கூடாதுன்னு சட்டம் போட்டுக்கிறார். இந்த சட்டத்திற்கு முன்பதாக நிற்கக்கூடிய எஸ்தர் ராஜாத்தி முன்னால போய் நின்று ராஜாவுக்கு முன்னால போய் நிற்க ஆரம்பிக்கின்றாள். ராஜாவுடைய மனம் மெய்யாகவே அசையப்பட்டு அவன் தன்னுடைய போர் செங்கோலை நீட்டி அழைப்பித்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? எஸ்தர் ராஜாத்தினுடைய அழகு அல்ல, எஸ்தர் ராஜாத்தினுடைய அந்தஸ்து அல்ல, எஸ்தர் ராஜாத்தினுடைய காரியங்கள் அல்ல, பின்பதாக மறைவிலே நின்று பட்டயங்களை சுழற்றின உபவாசம் என்கின்ற ஜெபம் என்கின்ற பட்டயத்தை சுழற்றின மொர்தெக்காயினுடைய பட்டயம் எதிரினுடைய தானியத்தை யூதர்களுக்கு அடிமையாய் மாறப்பண்ண துவங்கிற்று. எப்படி பார்த்தீங்களா? யோசிச்சு பாருங்க. யூதர்கள் அந்த ஜனங்களை மேற்கொண்டார்களா? அந்த 9வது அதிகாரம் 5வது வசனத்தில் என்ன போடு, யூதர்கள் அந்த தேசத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய எல்லா ஜனங்களையும் தங்கள் பட்டயத்தினால் மேற்கொள்ள துவங்கினார்கள். இந்த மேற்கொள்ளக்கூடிய அனுபவம் ஒரு நாளும் எஸ்தர் ராஜாத்தினுடைய காலங்களிலே மெய்யாகவே நடைபெற முடியாத ஒரு சம்பவம். இந்த காரியம் நடைபெற்றதற்கு ஒரே ஒரு காரணம், அந்தரங்கத்திலே செய்த உபவாசமும் ஜெபமும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நம் வாழ்க்கையிலே ஜெபம் என்கின்ற உபவாசம் என்கிற பட்டயம் உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஆவியின் பட்டயமாய் சுழற்றப்படுகிறது உண்டானால் சாத்தான் நடுக்கம் கொள்ள துவங்கி விடுகின்றான். உன்னுடைய மாம்சத்தினால் ஏற்படக்கூடிய தன்மைகள் அல்ல, மாம்சத்தை மெய்யாகவே பலப்படுத்தி சாத்தானோடு கூட யுத்தம் செய்யும்படியான தகுதியை ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள் அல்ல. நிறைய எக்ஸசைஸ் பண்ணி நம்முடைய உடலை வலிமையாக்கி சாத்தானோடு கூட சண்டை போடக்கூடிய அனுபவம் அல்ல. ஜெபம் என்கிற அந்தரங்கமான பட்டயம் உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் சுழற்றப்பட ஆரம்பிக்கிறது உண்டான வெளியே பார்க்கும்போது தெரியாது. ஆனால் இந்த அந்தரங்கமான பட்டயம் சுழற்றப்படக்கூடிய நேரத்தில் சாத்தான் உன்னையும் என்னையும் கண்டு நடுக்கம் கொள்ள துவங்க ஆரம்பித்து விடுகிறார். இவன் பட்டயம் வெளியரங்கமான மாம்சீக பட்டயம் அல்ல, இவன் அந்தரங்கமாய் சுழற்றக்கூடிய ஜெபமாகிய ஆயுதமாகிய பட்டயத்தை தன் வசமாய் வைத்திருக்கிறான். இவனை ஜெயிக்க நான் எம்மாத்திரம்? சாத்தான் இயேசுவை கண்ட பொழுது நடுங்கிறதற்கு காரணம், கெர்கசேனர் நாட்டிலே கடந்து போன பொழுது, கதரேனுடைய நாட்டிலே கர்த்தராகிய தேவன் கடந்து போன பொழுது கர்த்தருடைய முகத்தை கண்ட பிசாசு நடுங்கி ஓடினதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் ஜெபிக்கக்கூடிய ஜெப வீரன், அந்தரங்கத்திலே மெய்யாகவே சுழற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆவியின் பட்டயத்தின் வலிமை பெற்றவர் இயேசு. இந்த காரியங்களின் நிமித்தமாகத்தான் சாத்தான் இயேசுவை கண்டு நடுக்கம் கொள்ள ஆரம்பித்தார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் பட்டயம் சுழற்றும் கரங்கள் உள்ளவனாய், தினவிடுத்த தோள்கள் உள்ளவனாய், கரங்களிலே வலிமை பெற்றவனாய் நீ உன்னை உருவாக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் சாத்தான் உன்னை காணும் பொழுது மனம் கரைந்து ஓடி போகிறதை கண்கூடாய் பார்க்க முடியும்.
பலம் நிறைந்த ஒரு வாழ்க்கை உன் வாழ்க்கையாய் என் வாழ்க்கையாய் மாற்றப்பட வேண்டும். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, நமக்கு சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை, ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனத்திலே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவனோ முதல் காரியம் அவர் சொல்கின்றார், புது பலனை அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவானாம். அவன் ஓடினாலும் இளைப்படையான், நடந்தாலும் சோர்ந்து போகவே மாட்டான். இப்படிப்பட்ட பலம் வாய்ந்த உண்மையான கர்த்தருடைய வீரனாய் நீயும் நானும் உருவாக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் உன்னை அழைக்கிறார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உன் கரங்களை கர்த்தருடைய கரங்களுக்குள் ஒப்புக்கொடு. என் கைகளும் கர்த்தாவை பட்டயத்தை சுழற்றும் வலிமை பெற்ற கரங்களாய் உருவாக்கப்பட, புருஷத்தனம் வாழ்ந்த ஒரு மனிதனாய் நான் என் வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ள ஏற்ற அபிஷேகத்தை எனக்கு தந்து, சாத்தானுக்கு எதிராளியாய் நான் மெய்யாகவே கடந்து போய், சாத்தான் என்னுடைய முகத்தை காணும் பொழுதே அவனுடைய உள்ளம் கரைந்து போகத்தக்கதான வலிமை பெற்ற யுத்த வீரனாய் நான் புறப்பட்டு பாய என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி நீ ஜெபிக்கிறது உண்டானால் கர்த்தர் உன்னை வல்லமையாய் பயன்படுத்துவார் என்பதில் சந்தேகமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுக்காய் நன்றி. இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேசினேன். யுத்தத்திற்கு போகக்கூடிய புருஷர்கள் ஆகிய எங்களுடைய கரங்கள் யுத்தத்திற்கு கர்த்தாவை நிற்கக்கூடிய சிறு குழந்தைகளாய் அல்ல கர்த்தாவை, புருஷத்துவம் கர்த்தாவை புருஷத்தனம் வாய்ந்த ஒரு நிலை எங்கள் நிலையாய் மாற்றப்பட வேண்டும். சத்துருனுடைய எல்லா வல்லமைகளை எங்கள் வசமாய் மாற்றப்படக்கூடிய தன்மை, சத்துருவுக்கு பயம் உண்டாகக்கூடிய கர்த்தாவை உமக்கு ஸ்தோத்திரம் சகல வலிமை இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே சாத்தானை தீர முடியடிக்கும் வைராகியமாகிய பட்டயம், சாத்தானுடைய எல்லா விதமான வல்லமையான காரியங்களை நிர்மூலமாக்கக்கூடிய அந்தரங்க பட்டயம் என்று அழைக்கப்படக்கூடிய ஜபமாகிய பட்டயம் எங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்தப்படுகிறது உண்டானால் இப்பொழுது உலக அரங்கிலே காணப்படும் எல்லா சாத்தானின் வலிமையான ஆயுதங்களை நிர்மூலம் பண்ண எங்களால் ஆகும் என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த வசனங்களை கேட்டமுடைய பிள்ளைகள் யாராயிருந்தாலும் சரி, இந்த வசனங்களுக்கு ஏற்ற வண்ணமாய் நீர் அவர்களுடைய வாழ்க்கையின் தரங்களை உயர பண்ணி, அவர்கள் தோள்களை திடப்படுத்த தோள்களாய், அவர்கள் கரங்களை வலிமையுள்ள கரங்களாய், பட்டயம் சுழற்றும் கரங்களாய், சாத்தானுக்கு முன்பதாய் சாத்தானுடைய வலிமைகளை நிர்மூலமாக்கும் கர்த்தருடைய நாமத்தினால் சாத்தானினுடைய உள்ளத்தை கரைய பண்ணும் வல்லமை பெற்ற மக்களாய் விளங்க ஒவ்வொருவரையும் நீர் அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டமுடைய பிள்ளைகள் யாராயிருந்தாலும் இன்று முதல் அவர்கள் வாழ்க்கையிலே வலிமை அவர்கள் வாழ்க்கையின் நல்ல பங்காய் மாற்றப்பட உம் நாமத்தினால் நான் ஜெபித்திருக்கிறேன். என் ஜெபத்திற்கேற்ற பலன்களை தந்து நீர் அவர்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் தோள்களும் என் தோள்களும் திடப்படுத்த தோள்களாக, உங்கள் கரங்களும் என் கரங்களும் பட்டயங்களை சுழற்றும் கரங்களாக கர்த்தரின் நாமத்தினாலே வல்லமையாய் பயன்படுத்தப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால், சாத்தானுடைய கண்கள் உங்களையும் என்னையும் பார்க்கும் பொழுதே அவனுடைய உள்ளம் தண்ணீராக கரைந்து ஓடி போகக்கூடிய அளவிற்கு வல்லமை பெற்றவனாய் நீயும் நானும் எழும்புகிறது உண்டானால் யுத்தத்திலே பூர்ணமான ஜெயத்தை உங்களாலும் என்னாலும் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் இதோ சீக்கிரம் வருகிறார். மாரநாதா.